الحمد لله رب العالمين. اللهم صل على محمد وعلى آل محمد كما صليت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. اللهم بارك على محمد وعلى آل محمد كما باركت على إبراهيم وعلى آل إبراهيم إنك حميد مجيد. أما بعد، فقد قال الله تعالى في محكم التنزيل بعد أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم ومن أحسن قولا ممن دعا إلى الله وعمل صالحا وقال إنني من المسلمين. صدق الله العظيم. செவ்வாய்க்கிழமை காலையில் 11 பேசின பயானுடைய சாராம்சம். இந்த உழைப்புடைய நோக்கம் ஈமானை முழுமைப்படுத்துவது, பரிபூர்ணப்படுத்துவது அந்த உழைப்புடைய நோக்கம். தாவத் கொடுக்காமல், அல்லாஹ்வுடைய வல்லமையை நன்மையின் பக்கம் மக்கள் அழைக்காமல் ஈமான் பரிபூர்ணமாகாது. ஈமான் பரிபூர்ணமாகாது. இதுவரை நம்ம மக்களுக்கு அல்லாஹ் பக்கம் அழைப்பு கொடுக்க மாட்டோமோ, நன்மையின் பக்கம் ஏவ மாட்டோமோ, தீமையை தடுக்க மாட்டோமோ, அதுவரை நம்முடைய ஈமான் பரிபூர்ணமாகாது. ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும் என்று சொன்னால் அவர் அல்லாஹ் பக்கம் மக்கள் அழைப்பு கொடுக்க வேண்டும். அவர் எவ்வளவு பெரிய தொழுகையாளியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய வணக்கசாலியா இருந்தாலும் சரி, ஈமான் பரிபூர்ணமாக நிபந்தனை பிறருக்கு தாவத்து கொடுக்கணும். அதுக்கு ஆதாரமா சொன்னாங்க, குந்தும் ஹைர உம்மத்தின் உஹ்ஜத்தில் இன்னாஸ், நீங்க தான் சிறந்த சமுதாயத்தினர்கள், நீங்க மக்களுக்காக வெளியாக்கப்பட்ட சிறந்த சமுதாயத்தினர்கள். எதனால நீங்க நன்மை ஏவுறீங்க, பாவ தடுக்கிறீங்க. இந்த பொறுப்பு நிறைவேற்றினால்தான் நீங்கள் சிறந்த சமுதாயத்தில் கட்டுப்பட்டவர்கள் ஆகுவீர்கள், ஈமான் முழுமை உடையவர்கள் ஆகுவீர்கள். மக்கள் பக்கம் அழைப்பு கொடுக்காமல், தாவத் நன்மையின் பக்கம் அழைப்பு கொடுக்காமல், தாவத் கொடுக்காமல் நாம் வெற்றி பெற முடியாது. அல்லாஹ் குர்ஆன் ஷரீஃப் சொன்னா, காலத்தின் சத்தியம் அவள் ஆசூர் இன்னல் நிசாலத்தி ஹுசூர், மக்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறான். காலத்தின் சத்தியமா மக்கள் எல்லாம் நஷ்டத்தில் இருக்கிறான். யார் 4 தன்மை இருக்கிறதோ அவரே தவிர, ஈமான் கொள்ள வேண்டும், அமல் செய்ய வேண்டும், ஒருவருக்கு நல்ல விஷயத்தை உபதேசம் செய்ய வேண்டும். இதுல வரக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்ளுங்க என்பதாக தாவத்தும் கொடுக்க வேண்டும். ஈமான் ஆமால் ஒருவருக்கு தாவத் கொடுக்க வேண்டும், இதில் வரக்கூடிய சிரமங்களை சகித்துக் கொள்ளுங்க என்று வசீல் செய்ய வேண்டும். இந்த 4 தன்மை இல்லாதவர்கள் நஷ்டவாளிகள். ஈமான் மட்டும் இருக்கிறது, அமல் மட்டும் இருக்கிறது, தாவத் மட்டும் இருக்கிறது, ஆனா பொறுமை இல்லை சொன்னா அவர் நஷ்டவாளிகள். தாவத்தை விடுவது அவர் ஈமான் விடுவதற்கு சமம். தாவத்தை விடுவது ஈமான் விடுவதற்கு சமம். எப்படிங்க? தாவத்தை விட்டா ஈமான் பலகீனமாயிரும், தாவத்தை விட்டால் ஈமான் பலகீனமாயிரும், அப்ப ஈமான் இல்லாமல் ஆகிடும். அது அல்லாஹ் சொல்ல, வமன் அஹ்ஸனு கௌலம் மிம்மன் தஆ இலல்லாஹ், யாருடைய தீன் பரிபூர்ணமாக முடியும், சிறந்தாக இருக்க முடியும், யாருடைய தீன் உயர்ந்ததாக இருக்க முடியும், இதை விட யார் தாவத்து கொடுத்து அமல் செய்கிறாரோ இவருடைய தீனை விட எந்த தீனும் உயர்ந்ததில்லை, தரமான வாய்ந்ததில்லை. தரமான தீன் என்ன? தாவத்து கொடுக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும். தாவத்து கொடுக்க வேண்டும், அமல் செய்ய வேண்டும். எவ்வளவு தாவத்து கொடுப்பாரோ அவ்வளவு ஈமான் பரிபூர்ணமா. தாவத்து முக்கியமான அமல். நம்ம என்ன கேட்கிறோம், முஸ்லீம் தாவத்து கொடுக்கணுமா, தாவத்து கொடுத்தாதான் ஈமான் பரிபூர்ணம் ஆகுமா, அப்படி நம்ம கேள்வி வைக்கிறோம். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சஹாபாக்கள் ஒரு காலம் வரும், மக்கள் நன்மை ஏவ மாட்டாங்க, தீமை தடுக்க மாட்டாங்க, தாவத்து கொடுக்க மாட்டாங்க. சஹாபாக்கு ஆச்சரியமா இருந்து, யா ரசூலல்லாஹ் இதையும் விடுவாங்களா? எல்லா அமலுடைய செய்த அமல் பிர், எல்லா நன்மையுடைய தலைமையான அமலாச்சு, இதை முஸ்லிம்கள் விடுவாங்களா? இதை விட்டு அவங்க முஸ்லீமா? எப்படி சஹாபாக்கு ஆச்சரியப்பட்டாங்க, யாரும் அந்த காலம் வருமா? முஸ்லிம்கள் தாவத்தை விடுவாங்களா? முஸ்லிம்கள் அமல் நன்மை ஏவ தீமை தடுப்பதை விடுவாங்களா? அப்படி சஹாபாக்கு ஆச்சரியமா கேட்டாங்க. நம்ம ஆச்சரியமா கேட்கிறோம், தாவத்தை விட்டா
ஈமான் பரிபூர்ணமாகாது. அப்படி அது எப்படி எங்க இருந்து கேட்கிறோம்? தாவத்தை விட்டா ஈமான் பரிபூர்ணமாகாது, தாவத்தை விட்டா ஈமான் பலகீனமாயிரும், ஈமான் பேர் இது எங்க இருக்கு அப்படின்னு கேட்கிற சஹாபாக்கள். முஸ்லீம் என்பவன் தாவத்தை விட மாட்டான், தாயிதான் முஸ்லீம். இதான் சஹாபாவுடைய பழக்கமா இருக்கு. நபியுடைய சஹவாசம் இருந்தும் நபியுடைய தோழமை இருந்தும் தாவத் கொடுக்காவிட்டால், தீனில் எல்லா அமல்களும் சரியாக செய்திருந்தாலும் அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகாது. யாருங்க சொல்றா? உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்றான். யாருங்க சொல்றா? உமர்ல சொல்றாங்க. குந்தும் கைர உம்மத்தின் இந்த ஆயத்துக்கு கீழே உமர் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க. என்ன சொல்ற? அன்தும் அல்லாஹ் சொல்ல, அன்தும் சொன்னா எல்லாத்தையும் குறிக்கும், அதுல ஒன்லி அந்த நபர்கள் மட்டும் குறிக்கும். குந்தும் என்ற வார்த்தை சொன்னா அதுக்கு பிறகு சொல்லக்கூடிய அந்த தன்மை இருந்தாதான் அந்த சிறப்பு அவருக்கு இருக்கும். அந்த தன்மை எல்லாம் அந்த சிறப்பு கிடையாது. அன்தும்ல எந்த ஒரு தன்மையும் கிடையாது. அல்லாஹ் குர்ஆன் அன்தும் கைர உம்மத் சொல்லல, குந்தும் கைர உம்மத்னு சொல்லி இருக்கிறான். பின்னால சொல்லப்பட்ட அந்த சிஃபத், அந்த தன்மை யாருக்கு இருக்குதோ அவங்க தான் கைர உம்மத்துல கட்டுப்பட்டவங்க. உமர்ல சொன்னாங்க, சஹாபாக்களை பார்த்து தாபீங்களை பார்த்து சொன்னாங்க, அல்லாஹ் உங்களை பார்த்து சிறந்த உம்மத்து சொல்லல. நபியுடைய தோழமை உடையவர்கள், நபியுடைய சகவாசத்தை பெற்றவர்கள், அவர்களை பார்த்து உமர்ல சொல்றாங்க, நீங்கள் இந்த ஆயத்தில் சொல்லப்பட்ட இந்த குணத்தை, இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யாவிட்டால் நீங்கள் சிறந்த உம்மத்தாக முடியாது, நீங்கள் பரிபூர்ணமான ஈமானுகள் ஆக முடியாது. அப்ப நம்மள எந்த மாத்திரம் இந்த ஆயத்துக்கு கீழே பத்ரி ஆலிம் மீரட்டி சொல்லி இந்தியாவோட மிகப்பெரிய ஆலிம், எல்லாரும் ஏற்றுக்கொள்ளப்பட்டவங்க, அவங்க தர்ஜுமது சுன்னா என்ற கிதாபுல இந்த ஆயத்துக்கு தப்சீர்கள் எழுதியிருக்கிறாங்க. ஒரு மனிதர் வாழ்க்கை முழு செய்தாலே இருக்கிறார். அவரு நஃபில் தொழுது நெற்றி காய்ந்து விட்டது, நோன்பு வச்சு உதடெல்லாம் மாறிவிட்டது, ஜக்காத்துல பரிபூர்ணம் இருக்கிறார், தீன்ல பரிபூர்ணமா அவர் அஹ்லாக் பரிபூர்ணமான அஹ்லாக், கொடுக்கிறவங்கள கரெக்டா இருக்கிறாரு, எந்த குறையும் இல்லை. அவர் பரிபூர்ணமான ஈமான்கள் ஆக முடியுமானா ஆக முடியாது. அவர் சிறந்த உம்மத்துல ஆகுவாருன்னா ஆக முடியாது. அல்லாஹ் குர்ஆன்ல இந்த நிபந்தனையை போட்டிருக்கிறான்னு சொல்றான். இந்த நிபந்தனை குர்ஆன் அல்லாஹ் சொல்லிக்க. இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யும் பொழுதுதான், இந்த நிபந்தனையை பூர்த்தி செய்யும் பொழுதுதான் என்ன செய்ய முடியும்? அவர் இந்த சிறந்த உம்மத்தில் ஆக முடியும். இந்த உழைப்பை விட்டு சொன்னா ஈமான் பலகீனமாயிரும். அந்த உழைப்புடைய நோக்கமே, நம்முடைய கஷ்டின் நோக்கமே என்னுடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்துவதுதான். நம்முடைய கஷ்டின் நோக்கமே என்னுடைய ஈமான் பரிபூர்ணமான ஈமான் உண்டாகும். எப்ப உண்டாகும்? தாவத் கொடுத்தா உண்டாகும். அதை இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் புகாரி ஷரீஃபுடைய முதல் பாடத்தை என்ன சொல்றாங்க? அல் ஈமான் யஸீது வ யன்குஸ், ஈமான் கூடும் குறை. ஈமான் ஒரே ஸ்டேஜில் இருக்கிறது இல்ல, ஈமான் ஒரே ஸ்டேஜில் இருக்கிறது இல்ல, ஈமான் கூடிட்டே இருக்கும், ஈமான் குறைஞ்சிக்கிட்டே இருக்கும். அப்ப எப்பங்க கூடும், எப்பவும் குறையும்? ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய அறிவிப்பை கொண்டு வரான். ஹஜ்ரத் முஆத் பின் ஜபல் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சஹாபாக்கள் தாபீன்களை மஸ்ஜிதுக்கு அழைத்து வந்து சொல்லுவாங்க, இஜ்லிஸ் பினா நுமில் சாத்தன், வாங்க கொஞ்ச நேரம் உட்காரோம், நாம் ஈமான் கொள்வோம், கொஞ்சம் ஈமானுடைய முதாக்கரா செய்வோம், ஈமானை பற்றி பேசுவோம், இதன் மூலமா ஈமான் வளரும். இமாம் புகாரி ரஹ்மத்துல்லாஹி அவர்கள் என்ன நாடுகிறார் என்று சொன்னால், எதுவரை ஈமானை பற்றி பேசிக் கொண்டே இருப்போமோ, தாவத் கொடுத்து கொண்டே இருப்போமோ ஈமான் வளரும். பேசுறதை விட்டு சொன்னா ஈமான் பலகீனமாயிரும். கொஞ்ச நேரம் ஈமானும் போயிடும். ஈமானும் அப்ப இந்த உழைப்பின் மூலமாக என்னுடைய ஈமான் பரிபூர்ணமாகும். இந்த உழைப்பின் மூலமாக ஈமான் பரிபூர்ணமாகும். இது சஹாபாக்களுடைய மிகப்பெரிய ஒரு தன்மை. ஒரு சஹாபி இன்னொரு சஹாபியை சந்தித்தால் ஈமானும் முதாக்கரா செய்வார்கள். ஈமான் எப்படிங்க? ஈமான் பரிபூர்ணமா தான் நம்ம நோக்கம். அல்லாஹ் என்ன சொல்றா? சஹாபாக்கள் மாதிரி ஈமான் கொள்ளுங்க. ஈமான் பரிபூர்ணமான ஈமான் அது அடைய வேண்டும். இதுதான் ஒவ்வொரு முஸ்லிமுடைய கட்டாய கடமை. இதோ ஈமான் கொண்டு விட்டோம், இதோ ஈமான் கொண்டு விட்டோம், முடிஞ்சு போச்சுங்களா? இல்ல. அல்லாஹ் நம்மள்ட்ட எதிர்பார்ப்பது, அல்லாஹ் நமக்கு கட்டளையிட்டிருப்பது பரிபூர்ண ஈமான் கொள்ளுங்கள் என்பதா.
பரிபூர்ணமா ஈமான் வருவதற்காக நம்ம தாவத் கொடுக்க வேண்டியிருக்கிறது. ஒவ்வொரு நபரும் தனிப்பட்ட முறையில் தாவத் கொடுப்பது கட்டாயமா இருக்கிறது. தாவத்தை விட்டுவிட்டால் என்னங்க ஆகும்? அவருடைய ஈமான் பலகீனமாகும். தாவத்தை விட்டுவிட்டால் தாவத் கொடுப்பது ஒவ்வொரு நபரும் தனிப்பட்ட முறையில் இன்ஃபிரால் தாவத் கொடுப்பது கட்டாய கிடையாது. எதுக்காக? ஈமான் வலுப்படுத்திக் கொள்வதற்கா? இது ஈமானுடைய அடையாளம். நம்மளுடைய ஈமான் இருக்கா இல்லைங்களா? அதுக்கு என்னங்க அடையாளம்? அதுக்கு தெர்மாமீட்டர் என்ன? அதுக்கு அழகான ஹதீஸ் சொல்லியிருக்கு. ஒரு ஆளுக்கு வாதம் அடைத்து விட்டது, செக் பண்ணி என்ன செய்வாங்க? ஊசி வச்சு குத்துவோம். வலி ஏற்பட்டுனா இந்த இடம் நல்லா இருக்குன்னு அர்த்தம். வலி இல்ல சொன்னா வாதம் அடிச்சும் கிடையாது. இதே போல நம்முடைய ஈமான்ல வாதம் அடிச்சிருக்கா இல்லையா அதை செக் பண்றதுக்கு அழகான மிஷின், குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய அழகான மிஷின். என்ன வன்றா மின்கும் முன்கரன், நீங்க சரியத்துக்கு மாற்றமாக, குர்ஆனுக்கு மாற்றமாக, தீனுக்கு மாற்றமான ஒரு நிகழ்ச்சியை பார்த்தீர்கள், ஒரு செயலை பார்த்தீர்கள், என்னங்க செய்யணும்? கையால முயற்சி செஞ்சு அதை நன்மையும் பக்கம் மாற்றுங்க. நீ உழைப்பு செய்து அதை பாவம் இல்லாம நன்மையை மாத்துங்க. இதுதான் உயர்ந்த அந்தஸ்து. எவ்வளவு தாவத்துடைய அந்தஸ்தோ படித்தரமோ அதான் ஈமானுடைய படித்தரம். இல்ல உங்களுக்கு உழைப்பு செய்து கையினால அதை மாற்ற முடியல, நாவால சொல்லுங்க, அந்த பாவத்தை மாற்ற முயற்சி செய்யுங்க. இது நடுத்தரமான அந்தஸ்து. சொல்லிட்டே இருங்க. இல்ல அதுவும் முடியலையா, மனசால துவா செய்யுங்க, குமுறுங்க, கவலைப்படுங்க, இந்த பாவம் நடக்கக்கூடாது, இவர் சரியாகணுமே. இதுதான் கம்மியான ஈமான். இதை விட கம்மியான ஈமான் எதுவும் இல்லை. ஒரு இடத்துல தீனுக்கு மாற்றமான, ஷரீஅத்துக்கு மாற்றமான ஒரு செயல் நடக்குது. இதை பார்த்து குமருவது, இதை பார்த்து துடிப்பதுதான் கடைசி ஈமான். அதுவும் இல்லாவிட்டால் ஈமான்ல வாதம் பிடிச்சிருக்கு. நம்முடைய ஈமான் எப்படிங்க இருக்கு? நம்முடைய ஈமானை பாதுகாப்பது எப்படி? நம்மளுடைய ஈமான் இருக்கா இல்லையா அப்படி செக் பண்றதுக்கு அழகா தெர்மாமீட்டர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி சொல்லி கொடுத்திருக்காங்க. என்னங்க, மக்களுடைய நிலையை பார்த்து கவலைப்படுறது, குமர்றது, துடிக்கிறது, இதுதான் ஈமானுடைய கடைசி அந்தஸ்து. எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க. எந்த அளவுக்கு ஈமான் தயார் செய்யறது? இது உயர்ந்த அந்தஸ்து. பரிபூர்ணமான ஈமான் அடைவது, பரிபூர்ணமான ஈமான் அடைவது ஒவ்வொரு முஸ்லிம்கிட்டையும் அல்லாஹ் தஆலா விருப்பப்படுகிறார். கடைசி அளவுக்கு எப்படி? கடைசி தரம் என்ன? கடைசி மார்க் குறைஞ்சபட்சம் எவ்வளவு இருக்கணும்? குறைஞ்சபட்சம் ஒவ்வொரு முஸ்லிம்களிடத்திலையும் அவருடைய ஈமான் ஹராமை விட்டு, பாவத்தை விட்டு தடுக்கும். இஸ்லாத்துக்கு மாற்றமான செயல்பாடுகளை வெறுக்கணும். சொன்னாங்க, மாற்றாளுடைய ஆடைகளை பார்த்து நமக்கு வெறுப்பு உண்டாக வேண்டும். இந்த அளவுக்கு ஈமான் உண்டாகும். இதுதான் கடைசி ஈமான். சுன்னத்துக்கு மாற்றமான ஆடைகள், சுன்னத்துக்கு மாற்றமான சடங்குகள், இதை பார்த்து மனிதன் குமராவிட்டால் அவருடைய ஈமான் கடைசி தரம் இல்லையா? ரசூலுல்லாஹ் சொல்லி இருக்கிறாங்க, கடைசி பட்சம் என்னங்க? உள்ளத்தால் துடிக்க வேண்டும். ஒவ்வொரு முஸ்லிமும் தன்னுடைய ஈமானை இந்த அளவுக்காவது உருவாக்கிக் கொள்ள வேண்டும். அவருடைய ஈமானுடைய பாவத்தை விட்டு தடுக்க வேண்டும். மற்ற கலாச்சாரத்தை வெறுக்க வேண்டும். மற்ற கலாச்சாரத்தை வெறுக்க வேண்டும். இந்த அளவுக்கு ஈமான் ஒவ்வொரு மனிதனும் உருவாக்கி உள்ளது ஃபர்து ஐன் சொன்னான். ஹராமை விட்டு தப்பிக்க வேண்டும், பாவத்தை விட்டு தப்பிக்க வேண்டும். மற்ற யூத நஸ்ரா அந்த சடங்கு சம்பிரதாயங்களை வெறுப்பு வர வேண்டும். நம்ம சின்னத்தான ஒரு சஹாபி, ஒரு நபர் இடதையில சாப்பிட்டான். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னா, இப்ப வலதையில சாப்பிடு. அவரு என்னால முடியாதுன்னு, கை சரியில்லைன்னு அப்படியே ஆட்டுட்டான். கடைசி வரை கை தூக்க முடியல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மாற்றார்களுக்கு ஒப்புமையாக இருப்பதை எல்லளவு கூட பிரியப்படல. இன்னொரு சந்தத்தில் மூலம் சொன்னா, இந்த நேரத்தை சொல்லல. என்ன சொன்னாங்கன்னா, முஷ்ரிக்கீன்கள் போர்ல என்ன செய்வாங்கன்னா, வாளில மரத்தை தொங்க போடுவான், ஓய்வு நேரத்துல. இப்ப சஹாபாக்கள் கேட்டாங்க, யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், முஷ்ரிக்கீன்கள் எதிரிகள் ஓய்வு நேரத்துல
வாழை தொங்க போடுறாங்க, இந்த மாதிரி நாங்க தொங்க போடலாமான்னு கேட்டாங்க. ஒரு வாழை தொங்க போடல என்னங்க இருக்கு? வாழை தொங்க போடுறதுல ஏதாவது இருக்கா? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, நீங்க பனி இஸ்ராயீல் கேட்ட மாதிரி இருக்குது. மூசா அலைஹிஸ்ஸலாம் பனி இஸ்ராயீலை கூட்டு போனான். ஒரு இடத்துல மக்கள் சிலை வணக்கம் செஞ்சு கொண்டிருந்தான். அப்போ அந்த பனி இஸ்ராயீல்கள் கேட்டாங்க மூசா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, இஜ்அலனா ஆலிஹா கமாலஹும் இலாஹ் கமாலஹும் ஆலிஹா, அவங்களுக்கு சிலை இருப்பது போல எங்களுக்கு அல்லாஹ்க்கு ஒரு சிலை செஞ்சு கொடுங்களேன். அவங்களுக்கு சிலை இருக்கிறது போல எங்களுக்கு ஒரு சிலையை ஏற்படுத்தி கொடுங்களேன். இப்படி பனி இஸ்ராயீல் கேட்ட மாதிரி நீங்க கேட்கிறீங்களேன்னு சொன்னாங்க. நீங்க வாழை தொங்க போடுறதுல கூட மாற்றாருடைய கலாச்சாரத்தை பின்பற்றக்கூடாது, ஒப்புமை இருக்கக்கூடாது ரசூலுல்லாஹ் சொல்லியிருக்காங்க. சொன்னா நீங்க பாருங்க, சொன்னாங்க குறைஞ்சபட்ச ஈமான் மாற்றாருடைய யூத நஸ்ரானுடைய அந்த செயல்களில் வெறுப்பு வர வேண்டும். இந்த அளவுக்கு தாவத் கொடுப்பது ஒவ்வொரு மனிதன் மீது கட்டாயம். ஒவ்வொரு மனிதனும் தாவத் கொடுப்பது, தன்னுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வது இந்த அளவு கட்டாயம். அவரை ஹராம விட்டு அந்த ஈமான் தடுக்க வேண்டும். மாற்றாருடைய அதாவது எதிரிகளுடைய அந்த வளமுறை, அந்த ஆடைகள், அதனுடைய ஃபேஷன் மீது வெறுப்பு வர வேண்டும். இந்த அளவுக்காவது ஈமான் கற்றுக்கொள்ள வேண்டும். நம்மள்ட்ட எப்படி இருக்கு? அப்ப தாவத்தை விட்டால் அவர் வெற்றி பெற முடியாது. அது எவ்வளவு பெரிய வணக்கசாலியா இருந்தாலும் சரி, எவ்வளவு பெரிய தீன்தாரியா இருந்தாலும் சரி, அவருடைய ஈமான் பரிபூர்ணமாகாது. தாவத் எதுக்குன்னு சொல்லுவாங்க? தாவத்னா உலகத்துடைய முறையில சடங்கு அடிப்படையில நம்முடைய மீடியாக்கள் மூலமாக அல்லது கருவிகள் மூலமாக பேப்பர்கள் மூலமாக நாம் தாவத்து கொடுத்து விட்டால் நம்முடைய பொறுப்பு நீங்கி விடுமா? நாம் தாவத் கொடுத்தவர் ஆக முடியுமா? சாதாரண ஒரு வாழை தொங்க போடுறதுல கூட மாற்றாறுல பின்பற்றக்கூடாதுன்னு சொன்னா, எல்லா அமல்கள் உருவாக்கக்கூடிய தாய் அமல் தாவத், அதுல மாற்றார்களுடைய வழிமுறை பின்பற்றுவது சரியாகுமா? எப்படிங்க? சாதா வாழை தொங்க போடுவதில் மாற்றாக பின்பற்றுவதற்கு அனுமதி இல்லாத இஸ்லாத்துல எல்லா அமல்களுடைய வேர் தாவத், அதுல மாற்றாக வழியை பின்பற்றுறதுக்கு அனுமதி இருக்குமா? யோசிப்பார். தாவத் என்பது முழு உடலையும் ஈடுபடுத்தி செய்யப்படக்கூடிய அமல். எவ்வாறு தொழுகை உடலுடைய அமலோ, நோன்பு எப்படி உடலுடைய அமலோ, இதே போல தாவத் என்பது கருவிகளுடைய அமல் அல்ல. தாவத் என்பது முழு உடல்களையும் ஈடுபடுத்தி செய்யக்கூடிய அமல். அல்லாஹ் தொழுகை ஏவி இருக்கின்றான். நபி அவர்கள் உடல் மூலமா தொழுது காட்டினார்கள். அல்லாஹ் தாவத்தை கொடு என்பதாக அல்லாஹ் நபி கேவினான். நபி அவர்கள் முழு உடலையும் தன்னால் சென்று ஒவ்வொரு நபரையும் சந்தித்து அழைப்பு கொடுத்தார்கள். பெரிய மீடியா மலக்கு ஒரு சத்தம் போதும் முழு உலகத்தில் செய்தி போய் சேர்ந்து அதை பயன்படுத்தவில்லை. அல்லாஹ் சொல்றான், நபியே நீங்கள் சென்று தாவத்து கொடுக்காவிட்டால் நீங்கள் உங்கள் பொறுப்பு நிறைவேற்றியவர் ஆக முடியாது. எப்படி தொழுகை ஒரு மிஷின் மூலமாக நிறைவேற்றப்பட்டால் அது பொறுப்பு நிறைவேறாதோ, இதன் மூலமாக உடல் அல்லாத வேறு வழிமுறையில், உடல் உழைப்பு அல்லாத வேறு வழிமுறையில் தாவத்து நிறைவேற்றினால் அது தாவத்தாக, அது செய்திகள் சேர்ந்து விடலாம், செய்திகள் எல்லாம் சேர்ந்து விடலாம். ஆனா தாவத்தாகுமானா, பொறுப்பு நீங்குவானா, ஈமான் வளருமானா? சொன்னா நம்முடைய உழைப்பு நோக்கமே, நம்முடைய கஷ்டுடைய நோக்கமே, நம்முடைய ஹுசூஸிய நோக்கமே என்னுடைய ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும். ஆனா அந்த நோக்கம் புரியாதனால நம்முடைய கஷ்டு பலகீனமா இருக்கு, தினந்தோறும் உழைப்பு பலகீனமா இருக்கு. எதனால? நம்ம ஈமானை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் இந்த நியத்து நம்மகிட்ட இல்ல. ஈமான் என்னுடைய பரிபூர்ணமான ஈமான் அடைய வேண்டும். இதற்காக தான் தினந்தோறும் உழைப்பு, இதற்காக தான் கஷ்டு, இதற்காக தான் முலாக்காத். அது மட்டுமல்ல, ஈமான் பரிபூர்ணமானதுக்கு நான் தாவத் மட்டும் கொடுப்பதல்ல, ஏதோ சொல்லிவிட்டு வந்து விட்டு என்பது அல்ல.
இதுக்கு தாவத் இல்ல. ஒவ்வொரு நபரும் தன்னுடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்த வேண்டும் என்பதற்காக அவர்களை மஸ்ஜிதுல மஹ்ல கொண்டு வரும். ஒவ்வொரு நபரையும் மஸ்ஜிதுல ஈமானை வலுப்படுத்த வேண்டும் என்ற தலைப்பில் இந்த நோக்கத்தில் ஒவ்வொரு நபரும் மஸ்ஜிதுல கொண்டு வர வேண்டும். இப்பொழுது நம்முடைய ஈமான் பரிபூர்ணமா. நம்ம இதை செய்தியை சொல்லிட்டு வந்துட்டு சொன்னா ஈமான் பரிபூர்ணமான ஆகாது. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, காது வரை செய்திகளை சேர்ப்பது தாவத் அல்ல, உள்ளத்து வரை அடைய செய்வதுதான் தாவத். உள்ளத்தில் எங்க போய் அடையும்? எப்பொழுது மஸ்ஜிதுடைய சூழ்நிலையில் வருவார்களோ அப்பொழுது உள்ளத்தில் அந்த விஷயம் போய் சேரும். எப்ப மஸ்ஜிதுடைய மாஹுல்ல வரமாட்டார்களோ செய்திகளை சேர்த்து விட்டோமே தவிர அவர்கள் இல்மு கிடைத்து விட்டது. ஒரு மனிதர் பாவம் செய்கிறார், அவர் இப்ப இது பாவம் சொல்லிட்டா அவர் பாவத்துடைய இல்மு கிடைச்ச அவ்வளவுதான். அவருக்கு தாவத்து கொடுக்கல, தாவத்து எதற்கு சொல்வார்கள்? எங்க வீட்டுல விருந்து இருக்கு அப்படின்னு விருந்துக்கு அழைப்புதான் தாவத். தாவத் என்று சொன்னால் ஒரு மனிதரை ஒரு விஷயத்தின் பக்கம் தயார் செய்வது இதுதான் தாவத். தாவத் என்பது ஒரு மனிதரை ஒரு விஷயத்தின் பக்கம் அவரை ஆர்வமூட்டி அவரை ஒரு அழைப்பு கொடுத்து அவரை இணைப்புதான் தாவத். தாவத் என்பது மஸ்ஜிதின் பக்கம் மக்களை இணைப்பதுதான் தாவத். சொல்லிட்டு வருவது கூட தாவத்து கிடையாது. ஒரு இல்மு கிடைச்ச அவ்வளவுதான். அப்போ மக்களை மஸ்ஜிதின் பக்கம் ஒன்று சேர்க்க வேண்டும். மஸ்ஜிதை அல்லாஹ் தேர்ந்தெடுத்திருக்கின்றார். மஸ்ஜிதை அல்லாஹ் தர்பியத்திற்காக நம்முடைய ஈமானுடைய வளர்ச்சிக்காக அல்லாஹ் தேர்ந்தெடுத்த ஒரு விஷயம் மஸ்ஜித். நபி அவர்கள் நிகழ்ச்சி பலவிதமான நிகழ்ச்சிகள் பல தடவை கேட்டிருப்போம், பல பயான்கள் கேட்டிருக்கிறோம், பல நிகழ்ச்சி இருக்கிறது. மௌலானா சொன்னாங்க, எந்த அளவுக்கு சொன்னா இந்த அளவுக்கு வலியுறுத்தி இருக்கிறான், அந்த மாதிரி எந்த விஷயத்தையும் வலியுறுத்தல. மக்களை மஸ்ஜிதில் ஒன்று சேர்ப்பதற்கு நபியர்கள் எவ்வளவு வலியுறுத்தி இருக்கிறாரோ அதே மாதிரி எதிலும் வலியுறுத்த, அந்த அளவுக்கு மஸ்ஜித் முக்கியமான விஷயம். ஹஜ்ரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி அவர்கள் சொல்வார்கள், இல்மும் மஸ்ஜிதை விட்டு வெளியே சென்று விட்டது தற்காலிக ஒரு நிபந்தத்தின் காரணமாக, நிர்பந்தத்தின் காரணமாக, மக்களுடைய ஒரு ஹாலாத்தின் காரணமாக எந்த இல் மஸ்ஜிதை கற்றுக்கொள்ளப்பட்டதோ கற்றுக் கொடுக்கப்பட்டதோ அந்த இல் மஸ்ஜிதை வெளியே சென்று விட்டது சொன்னார். இல்மை கற்றுக் கொடுக்க வேண்டிய இடம், கற்றுக்கொள்ள வேண்டிய மஸ்ஜிதா இருக்கு. உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவங்களிடத்துல ஒரு மனிதர் லெட்டர் எழுதினார், எனக்கு இந்த விஷயத்தை எழுதி அனுப்புங்க, இந்த இல்மை எழுதி அனுப்புங்க, இல்மை எழுதி அனுப்புங்க, லெட்டர் மூலம் எழுதி அனுப்புங்க. அவங்க பதில் எழுதினாங்க, இல்ம் எழுதப்படாது, இல்ம் என்பது எழுதப்படாது, எழுதி அனுப்பப்படாது. இல்ம் என்பது நீங்க அங்கிருந்து வாங்க, ஷாமிலிருந்து வாங்க, நடந்து வாங்க, இந்த மஸ்ஜித் மாஹூல கற்றுக்கொள்ளுங்க. இல்மும் தாவத்தும் தாலீமும் தாவத்தும் உடலாக உள்ளமாக இணையக்கூடியதான் அமல்கள். இன்னைக்கு மியூசிக் மூலம் வந்து போச்சு, கருவிகள் மூலமாக கற்றுக்கொள்ளப்பட்டு. அடிக்கடி சொல்லுவாங்க இந்த பயான்ல சொல்ல, இந்த கருவிகள் எல்லாம் பெரிய உலமாக்களையும் பொதுமக்களையும் பிரித்து விட்டு சொல்லுங்க. இல்மை கற்றுக்கொள்ள மஸ்ஜிதுக்கு செல்லக்கூடிய அந்த சவாபை இல்லாமல் ஆக்கிவிட்டு சொன்னான். அல்லாஹு தஆலா ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் மூலமாக நபி அவர்களுக்கும் நபி அவர்களும் டைரக்டாக சஹாபாக்கும் கிடைச்ச இல்மோ எதிரிகளால் கண்டுபிடிக்கப்பட்ட கருவியில் வந்து விட்டு சொன்னான். நபி அவருடைய உள்ளத்தில் இருந்த இல்ம் கருவியின் மூலம் வந்துட்டு சொன்னான். எந்த அளவுக்கு உமர்லாட்ட கேட்டாங்க, எழுதி அனுப்புங்கன்னு சொன்னான். அவன் சொன்னான் அதெல்லாம் முடியாது, வந்து மஸ்ஜிதுக்கு வந்து கற்றுக்கொள்ளும். மஸ்ஜிதுல தான் தர்பியத். மஸ்ஜிதுல ஒரு முன்னேற்றம் இருக்கிறது. சகீஃப் கிளைனர், தாயிஃப் வாசிகள், நபியுடைய கல்லால் அடித்தவர்கள், அவர்கள் வந்தார்கள். யார ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்கள் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறோம், ஆனா தொழ மாட்டோம். சொன்னா தொழுகை இல்லாத இஸ்லாமே இல்லை. எப்படி சிலைகளை உடைக்க மாட்டோம், நாங்க நோன்பு வைக்க மாட்டோம், நான் அப்படி செய்ய மாட்டோம், இப்படி செய்ய மாட்டோம், எப்படிங்க இருக்கும்? அது இஸ்லாமா? இவ்வளவு பெரிய பிரச்சனை கொண்டு வரா, இவ்வளவு பெரிய விஷயம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அழகான மருந்து, என்னங்க மருந்து? மஸ்ஜிதில் கூடாரம் அமைத்தார்கள், அங்க தங்க வச்சுட்டார்.
உலகத்தில் எல்லா பிரச்சனைக்கு தீர்வு மஸ்ஜித் தான். சொல்ல வர மாட்டேன், நான் ஜகாத்து கொடுக்க மாட்டேன், இப்படி கட்டரா இருந்தாங்க, இவ்வளவு கடுமையா இருந்தாங்க. ஒண்ணும் செய்யல, மஸ்ஜித்ல டெண்ட போட்டான். 3 நாள்ல முழுமையான சஹாபி ஆயிட்டான். நாங்க அல்லாஹ்வுடைய பாதையில போவோம், நாங்க நோன்பு வைப்போம், நாங்க ஹஜ் செய்வோம். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, மஸ்ஜிதில் இவர்களை தங்க வைத்தது அவருடைய உள்ளங்கள் மிருதுவாவதற்காக தான். மஸ்ஜிதுடைய சூழ்நிலையில் உள்ளங்கள் மிருதுவாகிவிடும் சொன்னான். தாவத் என்பது என்ன? சொல்லிட்டு வரதல்ல. நபியர்களுடைய தாவத்துடைய முறை கட்டர் காஃபிர், கடுமையான எதிரிகளை கூட நபி அவர்கள் மஸ்ஜிதில் கட்டி வச்சார். இதான் தாவத்துடைய சுன்னத். தாவத்துடைய சுன்னத் என்ன? சுன்னத்தான முறை தாவத் என்பது என்ன? மக்களுக்கு நாம் தேடி தேடி அவர்கள் மஸ்ஜித் பக்கம் கொண்டு வர வேண்டும். இதான் சுன்னத்தான முறை. மஸ்ஜித் தான் அவருடைய உள்ளத்தை சுத்தப்படுத்தும். மஸ்ஜித் இவ்வளவு பெரிய நபரை சுத்தப்படுத்தி விட்டு சொன்னால் மற்றவர்கள் எவ்வளவு பெரிய நிலைமை, எவ்வளவு லேசி. துஃபைல் தௌசி நம்ம எல்லாம் கேட்டிருக்கிறோம். மக்கா முக்கர்ரமா வந்தார், முக்கமர்ரம் வந்தார். நபியுடைய பேச்சை கேட்க மாட்டார், முடிவு செஞ்சார். நபியுடைய பேச்சை கேட்க மாட்டார். காதில பஞ்சு வச்சிருந்தார், அப்படி சுத்திக்கிட்டே இருந்தார். மிகப்பெரிய அறிவாளி, மிகப்பெரிய தலைவர். ஒரு முறை மஸ்ஜிதுக்குள் நுழைஞ்சார், மஸ்ஜித் ஹராமில் நுழைஞ்சார். மஸ்ஜித் நுழைந்தார். நபி அவர்கள் தொழுது கொண்டிருக்கின்றார்கள். எப்பொழுது மஸ்ஜித் நுழைந்தாரோ அவர் அறியாமலே உள்ள மாறிவிட்டது. மஸ்ஜிதுடைய சூழ்நிலைக்கு அவ்வளவு பெரிய சக்தி இருக்கிறது, நம்முடைய பேச்சுக்கு சக்தி கிடையாது. நபியர்களுடைய அழகான கருத்து, தாவத்துடைய அழகான சுன்னத், ஒவ்வொரு நபர்களையும் மஸ்ஜிதுல கொண்டு வருவது. அந்த மஸ்ஜிதுடைய சுன்னத்துடைய உள்ளத்தை மாற்றும். அவரு பஞ்சு எடுத்துட்டார். நீ பெரிய அறிவாளி தானே, பெரிய தலைவர் தானே, எதுக்கு பஞ்ச காதுல வச்சிருக்கிறான்? நல்லதா இருந்தா கேட்க போறான், கெட்டதை விட போறான். இவ்வளவு அந்த சிந்தனை வரல. மக்கால சுத்திட்டே இருந்தார். ஆனா மஸ்ஜிதுக்குள்ள வந்த உடனே அவருடைய உள்ளம் மாறிவிட்டது. அவர் இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். நபியுடைய கிராத்தை கேட்டார், பின்னால போனார். மஸ்ஜிதுடைய மாஹூலில் ஒவ்வொரு முஸ்லீமும் கூட சேர்க்க வேண்டும். இதுதான் தாவத்துடைய சுன்னத்தான தாவத். எவ்வளவு முலாக்காத் பண்ணீங்க அது நம்ம நோக்கம் இல்ல. எத்தனை பேர் பள்ளி கூட்டு வந்தீங்க? ஹதீஸ் என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நீங்கள் ஒரு மனிதரை தவறான முறையை பார்த்தால், ஒரு தவறை பார்த்தால் அதை மாற்றுங்கள். அதை மாற்றுங்க. எப்படிங்க மாற்றுங்க? அவருடைய சூழ்நிலை இருந்து மாற்றுங்க. அவருடைய மறதியுடைய சூழ்நிலை, பாவத்துடைய சூழ்நிலை, அந்த சூழ்நிலையை மாற்றி மஸ்ஜிதுடைய சூழ்நிலை கொண்டு வாங்க. நீங்க அங்க போய் சொல்றதோ அல்ல கிதாப் எழுதி போடுறதோ அவருக்கு நாலேஜ் கிடைச்ச அவர்னா தவிர நீங்க தாவத் கொடுக்கல. தாவத் என்பது என்ன? ஹஜ்ரத் அபூ தர்தா ரலியல்லாஹு அன்ஹு சொல்லி காட்டுறாங்க, ஒரு மனிதன் பாவத்தில் இருக்கிறார், அல்லாஹ்வுடைய கட்டளை விட்டு விட்டார் என்று சொன்னால் அவர் மிகப்பெரிய பாதாளத்தில் கிடக்கிறார். மிகப்பெரிய பவர் தூக்குறதும் தாவத். ஒரு தொழுகை விட்டு இருக்கிறார் அல்லது பாவத்தில் இருக்கிறார், நீ பாவம் செய்யறாப்பா, பாவம் செய்யாதப்பா, இதுக்கு பேரு தாவத் இல்ல, இதுக்கு பேரு தப்லீக் இல்ல. இது அவருக்கு ஒரு நாலேஜ், அவருக்கு அந்த நாலேஜ் ஏற்கனவே இருக்குது, அந்த நாலேஜ் அவருக்கு ஏற்கனவே இருக்குது. இதுக்கு பேரு தாவத் இல்ல, இதுக்கு பேரு தப்லீக் இல்ல. நபியுடைய தப்லீக் என்று சொன்னால், நபியுடைய தாவத் என்று சொன்னால் கிணத்துல தூக்குங்க. கிணத்துல விழுந்து கிடக்கிறார், தம்பி இப்படி நீச்சல் அடிப்பா, தம்பி இப்படி வாப்பா, இதுக்கு பேரு பயான். இதை கொண்டு வெற்றி கிடையாது. சுன்னத்தான முறை என்ன சொன்னா என்ன நம்பிக்கை வைக்கணும். மூலம் சொல்லி காணிச்சாங்க, நம்ம வெளியில போகக்கூடியவர்கள் நம்பிக்கை வேண்டும். என்னுடைய தரப்பியத்தும் யார் சந்திக்க போறோமோ அவருடைய தரப்பியத்தும் முன்னேற்றமும் மஸ்ஜித்ல வருவதெல்லாம் இருக்கிறது. இந்த நம்பிக்கையோடு தாவத்து கொடுங்க, இந்த நம்பிக்கையோடு போங்க. நம்ம வந்தா வரட்டும், போனா போட்டும், இப்படி போறது இல்ல. யக்கீன் வைக்கணும், மஸ்ஜித் தான் அவருடைய தரபியத்து இருக்கிறது. யார் சந்திக்க போறோமோ அவருடைய தரபியத்தும் மஸ்ஜித் தான் இருக்கிறது, அவருடைய முன்னேற்றமும் இதுதான் இருக்குன்னு சொல்லி இந்த யக்கீனோடு போடணும். யக்கீனோடு எவ்வளவு பெரிய விஷயம் பாரு. அப்ப மஸ்ஜிதுடைய மாஹூல் சுன்னத்தான முறையில தாவத் வர வேண்டும் என்று சொன்னால், சுன்னத் இருந்தாதான் தாவத்தில் எல்லாரும் உதவி கிடைக்கும். சஹாபாவோட சுன்னத் என்ன? அப்துல்லா ரவாஹா ரலியல்லாஹு தஆலா அன்ஹு, ஹஜ்ரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர்கள்
இவர்களுடைய வழிமுறைகள் என்ன? அவர்கள் சஹாபாக்களை சந்தித்து, தாபீன்களை சந்தித்து, வாங்க வாங்க கையை பிடிச்சு வாங்க பல்லு. எதுக்குங்க சொன்னா உமர்ல சொன்னாங்க, என்னுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்காக, அதிகப்படுத்திக் கொள்வதற்காக நான் இவ்வாறு செய்கிறேன்னு சொல்கிறான். அது சொல்றாங்க, நமக்கு இந்த நியத்து வரல, அதனால தாவத் நமக்கு ஏனதான ஆகிவிட்டது, கஷ்ட ஏனதான ஆகிவிட்டது, நிரந்தர உழைப்பு ஏனதான் ஆகிவிட்டது. இதனால நம்ம நினைச்சிடும் மக்களை சொல்றதானே, மக்களை சொல்றதுக்காக இல்ல தாவத், என்னுடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்துவதற்காக. இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி சொல்வார்கள், இந்த உழைப்புக்கு நான் பேர் வைக்கல, அப்படி பேர் வைத்தால் ஈமானை வலுப்படுத்தக்கூடிய உழைப்பின் பேர் வச்சிருப்பேன், ஈமானோட உழைப்பின் பேர் வச்சிருப்பேன். உழைப்புடைய அசல் என்ன சொன்னா என்னுடைய பரிபூர்ணமான ஈமான் வரும். உமர்லா சொல்லி கேட்டா, என்னுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்காக நான் தாவத்து கொடுக்கிறேன். பள்ளி கூப்பிட்டு வர அப்துல்லா ரவாஹ் ரலியல்லாஹு அன்ஹு, அபூ ஹுரைரா தரப்பு சஹாபாக்கள் என்ன செஞ்சா மஸ்ஜித் தாவத்து கொடுத்தா. இதுக்கு மக்களை திருத்துவதற்காக அல்ல, என்னுடைய ஈமானை பரிபூர்ணப்படுத்திக் கொள்வதற்காக, என் ஈமான வளர்ச்சி ஏற்படுத்துவதற்காக. எப்ப இந்த நோக்கம் நமக்கு வருமோ, தினந்தோற உழைப்புடைய முக்கியத்துவம் உலகத்தில் வரும். இந்த கஷ்டடைய உழைப்புடைய முக்கியத்துவம் நம்மள்கிட்ட வரும். இந்த உழைப்புடைய முக்கியத்துவம் நம்மள்கிட்ட இல்ல. காரணம், நம்ம என்னுடைய நியத் பரிபூர்ணமாகணுமே இல்லை, ஈமான் என்னுடைய ஈமானும் சரியாகணும், முழு உம்மத்துடைய ஈமானும் சரியாக வேண்டும். உழைப்பின் மூலமாக என்னுடைய ஈமான் சரியாக சொன்னா, எவ்வாறு ஈமான் முழுமையாக வேண்டுமோ அதே போல என்னுடைய தொழுகையும் முழுமையாக வேண்டும். என்னுடைய ஈமானை வலுப்படுத்திக் கொள்வதற்கு என்னுடைய தொழுகையும் சரியாகணும். இப்பள்ளி கூட்டு வந்தாச்சுங்க, என்னங்க செய்யறது, என்னங்க பேசுறது சொன்னாங்க. வளமைக்கு மாற்றமாக ஹாலாத்தி ஹாதிரா தற்செயல் நடக்கக்கூடிய அந்த நிகழ்ச்சிகள், அதற்கு மாற்றமாக அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை சொல்லணும். கண்ணால பார்க்கறது பொய்ப்படுது. கூட்டம் வந்து என்ன பேசணும், அல்லாஹ்வுடைய வல்லமை பேசணும். நம்முடைய தாவத்தின் மூலமாக படைப்பினுடைய தாக்கம் உள்ளத்தில் ஏற்பட்டுக்கூடாது சொன்னாங்க. மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி உடைப்புடைய நோக்கம் என்ன சொன்னா, படைப்புகள், அரசாங்கம், பணம், சக்தி, உலகத்திலே சக்தியை கொண்டு என்னுடைய உள்ளத்தில் எந்த ஒரு மாற்றம் ஏற்படக்கூடாது. உள்ளத்தில் அல்லாஹ்வை தவிர எதனுடைய பயம் இருக்கக்கூடாது. அல்லாஹ்வை தவிர எல்லா பயத்தை நீக்குவதற்கு தான் தாவத். ஹஜ்ரத் மௌலானா யூசுப் ரஹ்மத்துல்லாஹி சொல்லி காட்டுறாங்க, நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகளை நாம் பேசிவிட்டோம் என்று சொன்னால் நம்முடைய ஈமான் மிகப்பெரிய பலவீனமாயிடும். நம்முடைய ஈமான் மிகப்பெரிய தற்காலிகம் நடக்கக்கூடிய நிகழ்ச்சிகள், அங்க அப்படி நடக்குங்க இப்படி நடக்குங்க அப்படின்னு பேசணும் சொன்னா, ஒரு தாயை பேசிவிட்டால் அவர் ஈமான் மிகப்பெரிய பலவீனம் என்று சொல்றாங்க. அது மட்டும் இல்ல, அல்லாஹுடைய நம்பிக்கை, அல்லாஹுவின் மீது உள்ள நம்பிக்கை பேரு சொன்னான். அல்லாஹ்வின் மீது நிராசையாகிவிட்டு சொன்னான். உலகத்தை பற்றி பேச வேண்டும் சொன்னால், நாட்டு நடப்புகளை பேச வேண்டும் சொன்னால், அல்லாஹ்விடம் இருந்து நாம் நிராசையாகிவிடும். அல்லாஹ்வுடைய உதவி நமக்கு கிடைக்குமா, அந்த ஆதரவு பேர். நபி அவர்களுடைய வாழ்க்கை முறையில், சஹாபாவுடைய வாழ்க்கை முறையில் எப்பொழுதும் ஹாலாத்தில் சிரமங்கள் அதிகமாகுமோ, நிலைமைகள் சீர்குலையுமோ, ரொம்ப மோசமான நிலைக்கு போமோ, அந்த அளவுக்கு ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சஹாபாக்களுக்கு அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை சொல்வார்கள். அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை, அல்லாஹ்வுடைய வல்லமை சொல்வார்கள், முடிவுகளை சொல்வார்கள். எவ்வளவு மோசமா நிலைமைகள் போமோ அந்த அளவுக்கு அல்லாஹ்வுடைய குதிரத்தை சொல்லுவார், அல்லாஹ்வுடைய வாக்குறுதிகளை சொல்லுவார். நம்முடைய ஈமான மஜ்லிஸ்களில் இதை பற்றி முதாக்கரா செய்ய வேண்டும். மக்களை கூட்டு வந்தாச்சு, வாங்க முன்னாள் ஜமாத்து வாங்க, வாங்க திக்ர் செய்யுங்க. இல்ல, அல்லாஹ் மறைமுகமான விஷயத்தை சொல்ல வேண்டும், அல்லாஹ்வுடைய சக்தியை சொல்ல வேண்டும். அல்லாஹ்வுடைய கட்டளையில அல்லாஹ் எவ்வளவு வாக்குறுதி வைத்திருக்கிறார். மக்கா முக்கர்ரமாவில் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு உதவி செய்ய யாரும் இல்ல, ஆதரவு கொடுக்க ஆள் இல்ல. ஹஜ்ஜுடைய நேரங்கள்ல வெளிநாட்டில இருந்து, வெளியூர்ல இருந்து மக்கள் வருவாங்க, கூடாரம் போட்டு தங்கியிருப்பாங்க. ஒவ்வொரு அப்படி சொல்லுவாங்க, யார் எனக்கு இடமளிப்பது, யார் எனக்கு உதவி செய்வது, அல்லாஹ் எனக்கு கொடுத்த பொறுப்பை அவங்களை ஒப்படைக்க வேண்டும்.
ஒவ்வொரு கூட்டத்திலும் போவாங்க, எல்லாம் உதவி தெளிவாங்க. அந்த அளவு நிலை, அந்த அளவு ஒதுக்கப்பட்டிருக்க, அந்த அளவுக்கு என்ன செய்யறான் மோசமான நிலை. அப்போ ஒரு கூட்டத்தினர்கள் வாயில் பக்ர் அல்ல பக்ரு வாயில் அவங்கள சந்திச்சான். அவங்க சந்திச்ச உடனே அவங்களுக்கு பிடிச்சிட்டு இது உண்மையான நபிதான், அவங்க வேதங்களை படிச்சிருக்கிறாங்க. அப்போ அவங்க லேசா நபியர்கள் மீது முகப்பத் தெரிவிச்சு அவங்க சொன்னாங்க, முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களே, நாங்க உங்களை கூட்டு போய் தயார் தான், நீங்க நபி நம்பிட்டோம். ஆனா நாங்க வாழுகிற பூமி வசிக்கிற இடம் பாரசீக நாட்டுக்காரங்க, இது பாரசி நாட்டுக்காரங்க, அவங்க இருக்கிற மோசமானவங்க, இருக்கிற சமுதாயத்துல மோசமானவங்க. நாங்க மட்டும் உங்களை கூட்டு போயிட்டு சொன்னா எங்களை காலி பண்ணிடுவான், யாருக்குமே கேட்க மாட்டான். அதனால நான் கூட்டு போல. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் காஃபிரிடத்துல அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சொல்றாங்க. சொன்னாங்க, பக்ரும் வாயிலே வாயிலும் பக்ரே, நான் ஒரு கலிமா சொல்லி கொடுக்கிறேன், இந்த அலி கலிமாவை சொன்னீர்கள் என்று சொன்னால் பாரசீக நாட்டுடைய பெண்கள் உங்களுடைய விருப்பில் இருப்பார்கள், மக்கள் உங்களுக்கு அடிமையாக இருப்பார் சொன்னாங்க. என்னங்க சுப்ஹானல்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்ஹம்துலில்லாஹ் 33 தடவை சொல்லுங்க, அல்லாஹ் அக்பர் 34 தடவை சொல்லுங்க. யாருக்கு சொல்றாங்க? முஸ்லிமுக்கு சொல்லல, மாற்றாருக்கு சொல்றாங்க. நினைத்துக்கிற எல்லாம் நடைகளே, முஸ்லிம்கள்ட்ட கூட அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய வாக்குறுதியுடைய முதாக்கரா இல்ல. முஸ்லிம்கள் நிராசாக இருக்கிறாங்க. எதனால? அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய வாக்குறுதி சொல்லப்படாது. நபி அவர்கள் எப்பொழுதும் மோசமா நிலை ஏற்படுமோ அல்லாஹ்வுடைய வாக்குறுதி சொல்லுவாங்க. ஒரு தாயி, ஒரு உழைப்பாளி நிலைமைகளை பார்க்க மாட்டார், அவருடைய முடிவை பார்ப்பார், அல்லாஹ்வுடைய குதிரத்தை பார்ப்பார். அவர்தான் தாய். நம்முடைய மஸ்ஜிதுகளில் மக்களை கூட்டு வந்து அல்லாஹ்வுடைய வாக்குறுதியை நம்பிக்கை ஏற்படுத்து, அல்லாஹ்வுடைய வாக்குறுதியவே நம்பிக்கை ஏற்படுத்து. யார் நபியுடைய தலையை கொண்டு வருகின்றார்களோ 100 ஒட்டகம், முழு மக்காவாசிகளும் நபியோடு தேடிக்கொண்டிருக்கிறார்கள். அது அபூபக்கர் இல்ல, அவங்க நபி அவர்களும் போயிட்டிருக்கிறார். அது மிகப்பெரிய வீரர் சுராக்கா, அவங்க எப்படியா கண்டுபிடிச்சு போயிட்டார். கண்டுபிடிச்சு நபிகள் நெருக்கமா போயிட்டார். எப்படி நபியர்கள் பொருத்தப்படுகிறார்கள், விரட்டப்படுகின்றார்கள். அது நீண்ட நிகழ்ச்சி. பக்கத்துல போன பூமி பிடிச்சிடறாங்க, என்னை காப்பாத்துங்கிறாங்க. அப்ப அந்த நேரத்துல ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, சுராக்காவே, ஒரு சந்தர்ப்பம் வரும், உன்னுடைய கையில் கிஸ்ரா மன்னனுடைய காப்பு அணிவிக்கப்படும் சொன்னாங்க. மக்கா விட்டு துரத்தப்படுகிறார்கள், வெட்டப்படுகின்றார்கள். ஆனால் நபியுடைய பார்வை எங்கே? முடியின் மீது, அல்லாஹ்வுடைய குதிரத்தின் மீது இருக்குது. நம்முடைய ஈமாவுடைய மஜ்லிஸ்கள்ல இந்த சம்பவங்கள் பேசப்பட வேண்டும். அல்லாஹ்வுடைய குதிரத் என்ன, அல்லாஹ்வுடைய கட்டளையுடைய சக்தி என்ன, தீனுடைய சக்தி என்ன, அமாவுடைய சக்தி என்ன, இப்படி பேசும் பொழுதுதான் முஸ்லிம்கள் நிராசையை விட்டு தப்பிப்பார்கள். இதற்கு மாற்றமாக நாட்டு நடப்புகளை பேசும் என்று சொன்னால், மஹ்லூக் பற்றி பேசும் என்று சொன்னால் முஸ்லிம்கள் இஸ்லாத்தை விட்டு நிராசையாயிடுவார். நினைத்துக்குரிய அல்லாஹ் மிகப்பெரிய தேவை. தாவத்தின் மூலமாக, தினந்தோறும் உழைப்பின் மூலமாக நம்மள்ட்ட நாடப்படும் என்று சொன்னால் உள்ளத்திலிருந்து படைப்பினுடைய நம்பிக்கை பெற வேண்டும். அல்லாஹ் குர்ஆன்ல வாக்களிச்சிருக்கிறான், இன்னமா யஅமுரு மஸாஜித் அல்லாஹ், யார் மஸ்ஜிதுகளை செழிப்பாக்குவார்களோ, மஸ்ஜித் ஆபாத செய்வார்களோ, அல்லாஹ் அவருக்கு கொடுக்கக்கூடிய மிகப்பெரிய கிஃப்ட் வலம் யக்ஷ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர யாரும் பயப்பட மாட்டாங்க. நீ முஸ்லிம்கள் இடத்துல அல்லாஹ்வுடைய பயத்தோட எல்லா பயமும் இருக்கிறது. இதனால மஸ்ஜித் ஆபாத் இல்லை. முஸ்லிம்களை பாதுகாப்பதற்கு அழகான வழி குர்ஆன் சொல்லக்கூடியது, ஒவ்வொரு முஸ்லிம்களையும் சந்தித்து மஸ்ஜிது கொண்டு வந்து அல்லாஹ்வுடைய குதிரத்தை, அல்லாஹ்வுடைய தீனுடைய வாக்குறுதி சொல்வது, இது ஒவ்வொரு முஸ்லிமும் கட்டாய கிடையாது. நினைத்துக்குரிய எல்லாம் விடர்களே, தாவத்தின் மூலமாக நாம் நம்முடைய நோக்கம் என்று சொன்னால் உள்ளத்திலிருந்து அல்லாஹ் அல்லாத எல்லா பயம் போய்விட வேண்டும், அல்லாஹ் அல்லாத எல்லா நம்பிக்கை போய் வேண்டும். இதற்காக நான் தாவத்து கொடுப்பது என் மீது ஃபர்லாய். பாருங்க, இந்த தாவத் விட்டதுனால மஹ்லூக்குடைய தாக்கம் உள்ளத்தில் வந்து விட்டது, படைப்புடைய ஆசை, படைப்புடைய நம்பிக்கை, பயம் வந்து விட்டது. இதை நீக்குவதற்கு அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லக்கூடிய அழகான வழி, நீங்க ஒவ்வொரு செஞ்சு முஸ்லிம் ஆபா செய்யுங்க, ஈமானுடைய ஹல்காக்களை உருவாக்கி கொடு.
ஈமாவுடைய ஹல்காக்களை உருவாக்குங்க. ஈமாவுடைய ஹல்காக்கள் மூலமாக தான் அல்லாஹை தவிர எல்லா பயம் போகும். உலகத்துடைய செய்திகளை கேட்டோம் என்று சொன்னால் எல்லா பயம் வந்து அடிக்கடி சொல்றான். உலகத்துடைய செய்தி கேட்டீங்க என்ன உண்டாகும்? எல்லா பயம் வந்துடும். அல்லாஹ் மீது நிராசாகி விடுவீங்க, இஸ்லாத்தின் மீது நிராசாகி விடுவீங்க. நீங்க அல்லாஹ்வுடைய குதிரத்தை சொல்லுங்க. அப்ப உள்ளத்துல ஈமான் பாதுகாக்கப்படும். எவ்வாறு ஈமானை பரிபூர்ணப்படுத்துவதற்கு தாவத் அவசியமா இருக்கிறது. நம்ம உள்ளத்திலிருந்து நம்முடைய உள்ளத்திலிருந்து படைப்புடைய யக்கீனை நீக்குவதற்காக, பயத்தை நீக்குவதற்காக நான் திறந்தோறும் தாவத் கொடுப்பதன் பக்கம் நான் கட்டாயப்படுத்தப்பட்டிருக்கிறேன். தாவத் என்ன? ஒவ்வொரு நபரையும் சந்தித்து ஈமானை பரிமைப்படுத்துவதற்காக மஸ்ஜிதில் ஒன்று சேர்த்து ஈமாவுடைய ஹல்காக்கள் உட்கார வைத்து அல்லாஹ்வுடைய வல்லமைகளையும் கபரை பற்றியும் சொர்க்கத்தை பற்றியும் முதாக்கரா செய்ய வேண்டும். இதான் சுன்னத்தான தாவத். தாவத்துடைய சுன்னத்தான முறை என்பது என்ன? இதான சுன்னத்தான முறை. இதே போல தாவத்தின் மூலமாக நம்முடைய தொழுகை பரிபூர்ணமாக வேண்டும். தாவத்தின் மூலமாக நம்முடைய தொழுகையில் பரிபூர்ணமான நிலை ஏற்பட வேண்டும். எவ்வாறு ஈமான் பரிபூர்ணமாக மூலம் தாவத்தின் மூலம் ஈமான் பரிபூர்ணமாகுமோ, இதுவே தாவத்தின் மூலமா தொழுகை பரிபூர்ணமாக வேண்டும். எவ்வாறு ஈமான் அவசியமோ அதே தாவத்தும் அவசியம். எவ்வாறு ஈமான் அவசியமோ அவ்வாறு தொழுகையும் அவசியம். எங்க தொழுகை பரல படிச்சிட்டோம், சுன்னத்தை படிச்சிட்டோம், வாஜிப் படிச்சிட்டோம், முடிஞ்சீங்களா? அதுக்கு பிறகு நேரமே ஆகாது. மௌலா சொல்லி காமிச்சான் காலித் பின் வலீத் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு. போருடைய முக்கியமான கட்டம், போர் ஆரம்பித்த சில நிமிடங்கள் இருக்குது. தாவத்து கொடுத்தான். அவரு இஸ்லாத்தை ஏற்றுக்கொண்டார். அவரை கூப்பிட்டுட்டு அந்த டென்ட் போட்டிருந்தான், கூடாரம் போட்டிருந்தான், அந்த இடத்துல கூப்பிட்டு போனான். எவ்வளவு நேரம்? அதுக்குள்ள தொழுகை கத்து கொடுத்துட்டான். அதுக்குள்ள தொழில பொருள் வாஜிப் படிப்பதற்கு சில நிமிடங்கள் போதும். வாஜிப் என்னங்க, பரல் என்னங்க, எப்படி ருக்கு செய்யணும், எவ்வளவு நேரம் ஆகும்? 5 நிமிஷம் 10 நிமிஷத்துல படிச்சிடலாம். லாபத்திற்காக கொடுக்கிறோம். தொழுகையில பரிபூர்ணத்தை உண்டாகணும். தொழுகையில ஒருமை, தொழுகையில நபி எப்படி தொழுதார்கள்? தொழுகை அல்லாஹ்வுடைய உதவி பெறக்கூடிய தொழுகையாகிவிட்டதா? நம்முடைய தாவத்தின் மூலமாக இந்த தொழுகை பரிபூர்ணமான தொழுகையாக வேண்டும். அந்த நீயத் வந்திருக்குங்களா? என் தாவத்தின் மூலமாக நம்முடைய கஷ்டின் மூலமா இந்த தொழுகை பரிபூர்ணமாகணும். சஹாபாக்கள் தொழுகை மாதிரி ஓர்மை உள்ள தொழுகை ஆகணும், பயபக்தி உள்ள தொழுகை ஆகணும். சொன்னாங்க நம்முடைய தொழுகை ரொம்ப பலகீனமா இருக்கு. நாம் தாவத்தில் உழைப்பு செய்து எவ்வளவு பின்னால போயிட்டு சொன்னா இது நஃபில் தானே, தாவத்தாங்க ஃபர்ஸ்ட், தாவத்தாங்க ஃபர்ஸ்ட், பிறகு நஃபில் சுன்னத் பார்த்துக்கலாங்க. இந்த அளவுக்கு நாம் தவறாக தாவத்தை புரிந்து வைத்திருக்கோம் சொன்னாங்க. நஃபில்கள் மூலமாக தான் ஃபர்லுகள் நிறைவேற்றப்படும். ஃபர்லுகள் பரிபூர்ணமா தாவத்தின் மூலமாக நம்முடைய இபாதத்தில் ருசி உண்டாக வேண்டும், இபாதத்தில் பரிபூர்ணத்தன்மை உண்டாக வேண்டும். நஃபில்கள் மூலமாக தான் ஃபர்லுகள் சரியாகும் சொன்னாங்க. இல்மை கற்றுக்கொள்வதும் தாவத்து கொடுப்பதும் நஃபில்களை விட்டு தூரமாக்கி விட்டால் இதை எந்த புரோஜனமும் கிடையாது. மௌலாவுடைய அர்த்தம் தாவத்தின் மூலமாகவும் இல்மில் இது தாவத் தான் ஃபர்ஸ்ட், நஃபில் பின்னாலங்க. தாலிம் தாங்க ஃபர்ஸ்ட், இல்மு தான் ஃபர்ஸ்ட், பிறகு நஃபிலுங்க. அனைத்துக்கு எல்லாம் கிடையாதுகளே. இது மிகப்பெரிய நஷ்டம் சொன்னான். நம்முடைய இல்மின் மூலமாக தாவத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய மிகப்பெரிய நெருக்கம் கிடைக்க வேண்டும் சொன்னாங்க. சாத்திகள் வேலை செஞ்சு இன்ஃப்ராத் தாவத்தை விட்டுட்டோம், இன்ஃப்ராத் இபாதத்தை விட்டுட்டோம். எதை உருவாகணுமோ அதை விட்டு தாவத்து தகாசாவில் எதன் மூலம் உதவி கிடைக்கும்? இன்ஃப்ராத் ஆமால் மூலமாக, இன்ஃப்ராத் தாவத்தின் மூலமாக தான் தாவத்து தகாசாவில் அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும். ஆனா இன்ஃப்ராத் இபாதத்தை விட்டோம், இன்ஃப்ராத் தாவத்தை விட்டோம். தனித்தனி நபரில் சந்தித்து தனித்தனியாக உழைப்பு செய்து உருவாக்கக்கூடிய இன்ஃப்ராத் தாவத்தை விட்டுட்டோம். அல்லாஹ்வுடைய உதவி இல்லை. ஏதோ கலந்து வரோம், ஏதோ பேசுறோம், பயான் இஸ்திமா அமல் கலந்து தகாதா புரிச்சுமே தவிர இன்ஃப்ராத் இபாதத்து நிலைமை எப்படி? ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்துல தொழுகை, இஷாவுடைய தொழுகை ரொம்ப லேட்டா நடக்கும். பாதி இரவு கூட நெருங்கிடும்.
இரவுல 3ல ஒரு பகுதி கடந்துரும். அவ்வளவு லேட்டா நடக்கும். எதுனாலங்க? ஏங்க புதுசா ஒரு நபர் வந்திருப்பார், தொழுகை தெரியாது, ஒரு தொழுகை சொல்லி கொடுப்பான். புதுசா ஒரு நபர் வந்தார், மசாயில் தெரியாது, ஒரு மசால் சொல்லி கொடுப்பாங்க. இன்ஃபிராதி தாவத்துல ஈடுபட்டது லேட்டா போச்சு. எந்த அளவு சில இடங்கள்ல காம சொல்லிடுவாங்க, எக்காம சொல்லப்பட்டுரும். ஆனா தக்பீர் தேவை நடக்காது. ஏன்னா திடீர்னு ஒரு ஆள் வந்திருப்பார், புதுசா நபர் வந்திருப்பார், அவருக்கு சொல்லி கொடுப்பான். இன்ஃபிராதி தாவத்துக்கு அவ்வளவு முக்கியம் கொடுத்தான். அதே போல இன்ஃபிராதி இபாதத்துக்கு எவ்வளவு முக்கியத்துவம். இன்ஃபிராதி இபாதத்துக்கும் நமக்கு எவ்வளவு, நம்ம தனிப்பட்ட முறையில நம்ம நிலைமை எப்படி, அவருடைய அமால்கள். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மிகப்பெரிய தாய், நபிமார்களுடைய தலைவர். அவருடைய பழக்கம் என்ன? தினந்தோறும் இஷாவுக்கு பிறகு அன்சாரிகள் அவங்கள்ட்ட போவாங்க. அவங்க விவசாயிகள், அவங்க விவசாயத்துடைய வேலையெல்லாம் முடிச்சுட்டு ரொம்ப லேட்டா வருவாங்க. அப்பதான் அவங்க போனா பார்க்க முடியும், மற்ற நேரத்தில் பார்க்க முடியாது. இப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தினந்தோறும் இஷாவுக்கு பிறகு என்ன செய்வாங்க? அன்சாரிகள்ட்ட போவாங்க. போய் மக்கால என்ன கஷ்டப்பட்டோம், நாங்க எப்படிலாம் தாங்கிக்கிட்டோம், இந்த நிகழ்ச்சிகள்லாம் சொல்லுவாங்க. அவங்களுடைய இஸ்திகாமத் உண்டாக இருக்கா? என்ன இஷா பிற முலாக்காத் போக கூடாதுங்க, ஏங்க தூங்குவாங்க. யாரு சீரத்தை படிக்கவில்லை, நபியுடைய வாழ்க்கை படிக்க அவங்க சொல்லுவாங்கன்னு. இஷா பிறகு ஓய்வு எடுக்க நேரங்க, கால ஓய்வு எடுக்க நேரங்க. நபியுடைய சீரத்தை படிக்காதவர்கள் இப்படிப்பட்ட வார்த்தைன்னு சொல்லுவாங்க. மக்கள் எந்த நேரத்தை தயாரா இருக்கிறாங்க, அந்த நேரத்தில் போக வேண்டும் என்பதா ஷரியத், அதான் சீரத், அதான் சுன்னத். நபி அவர்கள் இஷாக்கு பிற போவாங்க. அப்ப அவங்க அப்பதான் பார்க்க முடியும். நம்ம என்னங்க சொல்றோம், இஷாக்கு பிற இல்லைங்க. கணித்துக்குரியெல்லாம் எப்படி குர்ஆன் மூலமாக, ஹதீஸின் மூலமாக, சஹாபாக்கள் வாழ்க்கையின் மூலமாக தொழுகையில சட்டங்களை நாம் பார்க்கிறோமோ, இந்த ஹதீஸ்ல இந்த சுன்னத்தை வச்சீங்க, இதனால் இந்த வாஜிப் வந்துங்க, இதனால் இது ஹராம் வச்சு இப்படி சொல்றோமோ, இதே போல தாவத்துடைய உசூல் என்பது புது உசூல் அல்ல, குர்ஆன் ஹதீஸ்ல இருந்து எடுக்க வேண்டும். இதான் உசூல். குர்ஆன் ஹதீஸ் என்ன சொல்லப்படாத உசூல், சஹாபா வாழ்க்கை என்ன இருக்குதோ தாவத்துடைய உசூல். தாவத்து என்பது தனி உசூல் கிடையாது. நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் நின்னுகிட்டு என்ன சொல்லுவாங்க, நபிமாருடைய மக்காலப்பட்ட கஷ்டங்கள் சொல்லி காட்டுவாங்க. ஒரு நாள் சஹாபாக்கள் வெயிட் பண்ணாங்க, ஆளை காணவே இல்லை. ரொம்ப லேட்டா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் வந்தாங்க. கேட்டாங்க அன்சாரிகள், யார் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்ன ரொம்ப லேட் ஆயிட்டீங்க? இல்ல, வளமையாக ஓத வேண்டிய திக்ர்கள், வளமையாக ஓத வேண்டியது இருக்கிறது, அதை முடிக்காமல் நான் வருவது வெட்கப்படுகிறேன் சொன்னாங்க. நபியோருடைய வளமையான அமல்கள், அந்த அமல்களை முடித்து விட்டு வந்தார்கள். எவ்வளவு விஷயம் பாருங்க. நம்முடைய இன்ஃபிராத் அமால்கள், இன்ஃபிராத் இபாதத்துகள் உடைய நிலைமை எப்படி இருக்குது சொன்னாங்க. அதை முடிக்காம வர்றதுக்கு எனக்கு முடியலன்னு சொன்னான். இப்ப நம்முடைய தாவத்தின் மூலமாக இன்ஃபிராத் அமல்கள் எப்படி இருக்கிறது, இன்ஃபிராத் தாவத் எப்படி இருக்கிறது பார்க்க வேண்டும். இன்ஃபிராத் தாவத் மௌலா சொன்னாங்க, ஒரு இஸ்திமாவுக்கு போயிருந்தோம். மௌலா சொன்னாங்க மகரிப் பிறகு மஷ்ரா, மகரிப் பிறகு மஷ்ரா, இஸ்திமாவோட மஷ்ரா சொன்னா. நான் நிம்மதியா அவ்வாபின்னு தொழுதேன், நிம்மதியா 6 ரக்காத் தொழுதேன். வளமையை விட எக்ஸ்ட்ரா ரொம்ப நிம்மதியா தொழுதேன். மஷ்ரா போன எல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல ஒரு ஆள் சொன்னாங்க, எல்லாரும் வெயிட் பண்ணிட்டு இருக்காங்க. சும்மா ஏதாவது சொல்லிட்டாரு. மோனா சொன்னாங்க, அவ்வாபி 4 ரக்காத் தொழாதவங்களுக்கு என்ன மஷ்ரா தேவை தெரியும் கேட்டாங்க. அவங்களுக்கு என்ன அல்ல உள்ளத்தை ஒதுக்கி செய்வாங்க. அவ்வாபி 4 ரக்காத் தொழல, அவ்வாபின் தொழாதவர் என்ன தாவத்துடைய விஷயங்கள்லாம் எப்படி ஒதுக்கி வைப்பான், அவர் எப்படி தகாதா பூர்த்தி செய்வார். அவரு அல்லாஹ்க்கும் 6 ரக்காத் அவரால் தொழ முடியல, அவர் உம்மத்துல என்ன செய்வார். இன்ஃபிராத் அமால் மூலமாக தான் தாவத்துடைய தகாதா உள்ளத்தில் ஒதுக்கி செய்ய சொல்றான். தஹஜ்ஜுடைய பேணுதல், அதை பற்றி அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லும் பொழுது 3 பிரயோஜனம் சொல்லி காட்டுறான். மூணாவது சொல்லி காமிச்சா அஷத்து வஸா, இரவு இபாதத், இரவு வணக்கம், தஹஜ்ஜுத் இருக்கிறது. முதல் நஃப்ஸுடைய தீங்கை விட்டு பாதுகாப்பு தரும். அத நஃப்ஸை நசுக்கும், அதான் வேலையுடைய நோக்கமே.
தஹஜ்ஜத் இல்லைன்னு சொன்னா அவர் நப்சுடைய தீங்கை விட்டு பாதுகாக்க முடியாது, நப்சு அவரால் நசுக்க முடியாது. ரெண்டாவது சொல்றான் அகோமுக்கையில, அதுக்கு மூலம் உலகம் சொல்றாங்க உள்ளத்துல உதிக்க செய்வாய் நல்ல விஷயங்களை, வேலையுடைய விளக்கங்கள், வேலை என்னென்ன தக்காது எப்படி பூர்த்தி செய்ய முடியும், இது இபாதத்தின் மூலமா உதிக்க முடியும் சொன்னாங்க. மூணாவது சொன்னாங்க என்னலக்க பின்னார் சுப்ஹான் தவீலா, நபி அவர்களே பகல் நீண்ட உழைப்பு இருக்கு சொன்னா, இதன் மூலமாக இரவுல நீங்க இபாதத் செஞ்சு சொன்னா அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் சொன்னா. அல்லாஹ்வுடைய உதவி இல்லாததால உழைப்புடைய பிரயோஜனத்தை பார்க்க முடியல, உழைப்புடைய பிரயோஜனத்தை பார்க்க முடியவில்லை சொல்லியாச்சு. 3 விஷயம், நப்சை நசுக்கக்கூடிய ஒரு அமல், நப்சுடைய தீங்கை விட்டு பாதுகாக்கிற அமல் இரவு இபாதத். இரண்டாவது விஷயம் உள்ளத்துல அல்லாஹ் ஒதுக்கி செய்ய, நம்முடைய பேச்சை மக்களுடைய உள்ளத்துல புரிய வைப்பான், நம்முடைய உள்ளத்துல வேலையுடைய உமூர்கள் என்ன செய்யணும் எப்படி செய்யணும் அதை ஒதுக்கி செய்வான், பிறகு அல்லாஹ்வுடைய உதவி கிடைக்கும் சொன்னாங்க. அவ்வாபின் தொழில் ஆரக்காது என்னப்பா வேலை செய்ய போறேங்க தான் மனிதத்துக்கு எல்லாம் நம்ம தாவத்தை எப்படி விளங்கி இருக்கிறோம், நம்முடைய பெரியார தாவத் மூலமாக தீன நோக்கம் இஃப்ராதி அமல் இஃப்ராத் தாவத், உழைப்பின் மூலமாக ஈமானம் பரிபூர்ணமாக வேண்டும், தொழுகை பரிபூர்ணமாக வேண்டும், இந்த உழைப்பின் மூலமாக இல்மும் ஹயாத்தாக வேண்டும் சொன்னாங்க. அமல சிறப்படிக்கிறோம், முத்தக படிக்கிறோம், இதெல்லாம் சிறப்புகளை பற்றியுடைய என்ன கிடைக்கும், என்ன லாபம், இதன் மூலமாக அந்த அமலுடைய நன்மை நமக்கு கிடைக்கும். யார் நன்மை ஆதரவிக்காமல் அமல் செய்கிறார்களோ அவளுக்கு எந்த கூலியும் கிடைக்காது, அது எந்த கூலியும். அதை உருவாக்குவதற்காக என்ன செய்ய இவ்வளவு தாலிம் படிக்கிறோம். ஆனா சொன்னாங்க அமல் ஏற்றுக்கொள்ளப்படுமா இல்லைங்களா, அதுக்கு மசாயில் தேவை, அதை படிக்க என்ன முயற்சி செய்யறோம், அதை படிக்கிறதுக்கு கூலி கிடைப்பது கட்டாயம். அது ஃபவாயில் மூலமாக தாலீம் ஹல்கால அமல் கிதாப் பிடித்து அதை நாம் உருவாக்கி கொள்ள வேண்டும். நம்ம கிதாப் படிச்சு போறதில்ல, ஒவ்வொரு அமலுடைய கூலி என்ன அதை விளங்குவதற்காக தாலீம் செய்கிறோம். ஆனா கபூல் ஆகணுமா இல்லைங்களா, அது எப்படி கபூல், மசாயில் இருந்தா கபூலா. நம்முடைய உழைப்பின் மூலமாக ஒவ்வொரு மஸ்ஜிதிலும் உலமா கடத்துல கேட்டு அவங்கள்ட்ட ஜகாத்து கொடுத்து மசாயில் ஹல்கா ஒவ்வொரு முஸ்லிம் ஹயாத்தாக்கு, ஒவ்வொரு பள்ளிகளையும் மசாயில் மக்களை கூப்பிட்டு வரணும். அவளுக்கு என்ன மசாயில் தேவை, அவளுக்கு என்ன மசாயில் தேவை அதை கற்றுக் கொடுக்க வேண்டும். செயல் ரீதியாக கற்றுக் கொடுக்க வேண்டும், கிதாப் ரீதியாக அல்ல, செயல் ரீதியாக. நபியுடைய காலத்துல இல்மு அவ்வாறுதான் கற்றுக்கொள்ளப்பட்டது, அவ்வாறு கற்றுக் கொடுக்கப்பட்டது. நபி அவர்கள் செயல் மூலமாக கற்றுக் கொடுத்தார். மூலம் முறக்கூட இஸ்திமால சொன்னாங்க, நீங்க உலமாக்கள்கிட்ட நீங்க வேண்டுகோள் வைக்காமல் நீங்க இருந்தீங்கன்னு சொன்னீங்கன்னா ஜமாத்தில் போகும்போது உலமாக்கள் கூட்டு போங்க, நீங்க பள்ளிகளை உலமாக்கள் கிட்ட மசாயில் வைங்க. அப்படி உலமாக்கள்கிட்ட நீங்க கேட்கல, அவங்க தொடர்பு இல்லைன்னு சொன்னா இந்த உழைப்பின் மூலமாக சமுதாயத்தை அறியாமல் போட்டுகிறீங்க அர்த்தம், ஜஹாலத்துல போடுறீங்க. சொல்லிங்க அந்த ஹஜ்ஜிக்கு போதுல உலமா கூட்டு போறீங்க, எல்லாத்தையும் உலமா கூட்டு போறீங்க, ஆனா ஜமாத்து போதுல கூட்டு போறோமா? 4 மாசம் போன அலமது சுரானி செய்யல, ஏன் யாரும் கூட்டு போகலையே, இல்ல போடுறதுலயாவது உலமாக்களை கத்துக்கிறோமா? இதுக்கு வருஷம் முடிக்கணும் தேவையில்லை. பள்ளியுடைய இமாம்கள்ட்ட அவங்க வேண்டுகோள் வைத்து அவங்கள்ட்ட நீங்க மசாயிலுக்கு ஆரம்பிங்க. ஒவ்வொரு அமல் யாருக்கு என்ன மசாயில் தேவையோ அந்த மசாயில்களை கற்றுக் கொடுங்க ஒவ்வொரு மக்களுக்கும். சொன்ன தாவத்துடைய உழைப்பின் மூலமாக உம்மத்தில் அறியாமை அழிய வேண்டும். அது எப்படிங்க அழியும், எப்படிங்க அழியும் சொன்னா ஃபலாயில் ஆர்வமூட்டுவதற்காக, யகீனை உண்டாக்குவதற்காக. ஆனா ஜஹாலத் எப்படி போகும், அறியாமல் எப்படி போகும்? மசாயில் எத்தனை பேருக்கு நம்ம தெரியுது? நினைத்துக்கிற எல்லாமே நம்முடைய உழைப்பின் மூலமாக உம்மத்துடைய ஒவ்வொரு பாமர மக்களுடைய ஜஹாலத் அறியாமல் அழிய வேண்டும். அதுக்கு தான் ஆபத்து, அதுக்கு ஆபாது. இது பொதுமக்களுடைய மிகப்பெரிய பொருள். அது உலமாக்கள்கிட்ட முன்னோக்கி சொன்னாங்க, உலமாக்கள் நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போகும். எதற்காக? மக்களுடைய நிலைமைகளை பார்ப்பதற்காக, மக்களுடைய அறியாமை பார்ப்பதற்காக, மக்களுடைய இருந்துட்டாலும் நிலை பார்ப்பதற்காக. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், குறிப்பாக எல்லாத்துக்குள்ளதான், குறிப்பா உலமாக்களுக்கு உலமாக்கள் முறை வைத்துக் கொண்டு நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில போக வேண்டாமா?
எதற்காக? தீனில் விளக்கம் உள்ளவர்களாவதற்காக. நல்ல விஷயம் பாருங்க, தீனை கற்றுக் கொடுப்பதற்காக சொல்லல, மக்களுக்கு தீனை சொல்லிக் கொடுப்பதற்காக நீங்கள் போக வேண்டாமா என்று கேட்கல. அல்லாஹ்வுடைய பாதை பொறுக்காக அல்ல. ஒவ்வொருவரும் அல்லாஹ்வுடைய பாதை புறப்பட வேண்டாமா? எதற்காக? லியத்தஃபக்கஹு ஃபித்தீன், அவர்கள் மார்க்கத்தில் தீனை விளக்கம் உள்ளவர்களாவதற்காக. இதுக்கு என்ன விளக்கம் தஃசீர்ல சொல்லப்பட்டிருக்கு. எப்பொழுது உலமாக்கள் பொதுமக்களுடன் பயணம் செய்வார்களோ, பல நாடுகளுக்கு செல்வாரோ, பல ஏரியாவுக்கு போவார்களோ, சமுதாயத்தில் அறியாமை தெரியும், உள்ளத்துல மிகப்பெரிய கவலை தாக்கம் உண்டாகும். இப்ப இந்த கவலையோடி ஊருக்கு வந்தார்னா, அவர் ஊருக்கு வந்தார் சொன்னா சமுதாயத்தை அந்த கவலையோடு சொல்லுவாரு, மக்கள் திருந்துவாங்க. அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டு. அந்த அசராத் மக்களை பற்றி மக்களை நேரடியாக பார்க்கும் பொழுதுதான், உம்மத்து நிலை நேரடியாக பார்க்கும் பொழுதுதான் உள்ளத்துல மிகப்பெரிய தாக்கம் ஏற்படும். அல்லாஹ் தஆலா அந்த ஆயத்துல அல்லாஹ்வுடைய பாதை பொறுப்படு போருக்குன்னு சொல்லல, தீனுடைய கவலை உருவாக்குவதற்காக போகக்கூடாதான் கேட்கிறேன். தீனில விளக்க முடியல ஆகுவதற்காக போகக்கூடாதான் நான் கேட்கிறேன். நினைத்துக்கிற எல்லாம் உலமாக்கள் பொதுமக்களை உடன் எவ்வளவு கலந்திருப்பார்களோ அந்த அளவுக்கு தீனில விளக்கம் உண்டா. உழைப்பு நோக்கமே உலமாக்கள் பொதுமக்களும் நபியவர்கள் சஹாபாக்கள் எப்படி இணைந்திருந்தார்களோ அதே போல உருவாக்குவதுதான். அவ்வளவு பெரிய நெருக்கம் உண்டாக வேண்டும். மூசா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் தூர் சீனா மலைக்கு சென்றார்கள் தௌராத் வேண்பதற்காக. தௌராத் வேங்க தூர் சீனா மலை போனா. அல்லாஹ் சொன்னான், எப்பா உன் சமுதாயம் எல்லாம் இஸ்லாத்துட்டு போயிட்டாங்கப்பா, ஷிர்க் செய்ய ஆரம்பிச்சுட்டான். ஆனா பெரிய ஒரு மாற்றம் ஏற்படல அப்படிங்களா அப்படி கேட்டு உட்காந்துட்டான். ஆனா எப்ப ஊருக்கு போனாங்களோ என்னங்க ஆச்சு, ஆர்வம் பிடிச்சா என்னப்பா செஞ்சுட்டு இருந்தா, பெரிய பெரிய ஒரு கவலை ஏற்பட்டுச்சு. அல்லாஹ்வை விட உண்மையாக யாருக்க முடியுமா? அல்லாஹ்வை விட உண்மை சொல்ல யாருக்க முடியாது. அவ்வளவு பெரிய செய்தி கிடைத்தும் உள்ளத்தில் தாக்கமே அவ்வளவு ஏற்படவில்லை அப்படிங்களா. ஆனா எப்போ நேரடியாக சமுதாயத்தை பார்த்தார்களோ மிகப்பெரிய வருத்தம் ஏற்பட்டது. லைசல் ஹபருக்கல் முஆயனா, நேரடியாக பார்ப்பது இருக்கிறது. இதே போல செய்தி கேட்பது இருக்காது. செய்திதானே தவிர நேரடியாக பார்ப்பது என்பது வேற. உலமாக்கள்கிட்ட மிகப்பெரிய வேண்டுகோள் சொன்னாங்க, ஒவ்வொரு ஊராக நாடாக உம்மத்தினை நேரடியாக பார்க்கும் பொழுதுதான் இதனுடைய உம்மத்துடைய கவலை ஏற்படும் சொன்னாங்க. உழைப்பின் மூலமாக உம்மத்திலே ஜஹாலத் போக வேண்டும், உம்மத்திலே அறியாமை போக வேண்டும். எவ்வளவு பெரிய அறியாமை உம்மத்துல வேலை செய்யக்கூடிய எவ்வளவு பெரிய அறியாமை. இப்படி தாவத்தின் மூலமாக ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும், நம்முடைய தொழுகை பரிபூர்ணமாக வேண்டும். தாவத்தின் மூலமாக அறியாமை என்பது வாழ்க்கையில் இருக்கக்கூடாது, எங்கேயும் பார்க்க கூடாது. அதுக்காக உலமாக்கிடத்துல சென்று நேரம் கேட்டு மசாயில் ஹல்காக்களை, குர்ஆனுடைய ஹல்காக்களை மத்தியில் ஏற்படுத்தி ஒவ்வொரு தனித்த நபராக சந்திச்சு பள்ளியை கூட்டு வந்து அவங்களுடைய சரியத்தை மசாலை சரி செய்ய வேண்டும். இது நம்மளுடைய மிகப்பெரிய பொறுப்பு. திக்கிர் திக்கிர் இருக்குது அல்லாஹ்வுடைய நம்முடைய பொருள். திக்கிர் இல்லாமல் இல்ம் இருப்பது, அல்லாஹ்வுடைய சிந்தனை இல்லாமல் இல்ம் இருப்பது மிகப்பெரிய வழிகள். இல்ம் இல்லாமல் திக்கிர் இருப்பது மிகப்பெரிய வழிகள். திக்கிர் இல்லாமல் இல்ம் இருப்பது மிகப்பெரிய இருள் சொன்னான். இல்ம் இல்ல, திக்கிர் இருக்கிறது, இபாதத் இருக்கிறது. ஷைத்தான் அவர்களை வச்சு மிகப்பெரிய கூட்டத்தை வெளியெடுத்து விடுவான். இபாதத்துல உயர்ந்த தரம், ஆனா இல்ம் இல்ல, மசாயில் தெரியல, ஹலால் ஹராம் தெரியல, அவரை வச்சு மிகப்பெரிய வழிகளை ஷைத்தான் ஏற்படுத்தி விடுவான். எப்படி இல்ம் இல்லைன்னு சொன்னான். இபாதத்துல ஸ்ட்ராங், இவ்வளவு பெரிய வணக்கசாலிங்க. பெரும்பெரும் சூஃபியாக்கள் மூலமாக மிகப்பெரிய சமுதாயத்தை வழிகள் ஏற்பட்டுச்சு. இல்ம் இருக்கிறது, திக்ர் என்று சொன்னால் மிகப்பெரிய இருள். இதை வச்சு அவருக்கு எந்த பிரயோஜனம் இருக்காது. திக்ர் இருக்கிறது நம்முடைய அல்லாஹ்வுடைய அன்பை ஏற்படுத்தக்கூடிய அமல், இப்படி தனிமையை சரி செய்யக்கூடிய அமல். திக்ர் மூலமாக அல்லாஹ்வுடைய ஹக்கை பூர்த்தி செய்யக்கூடிய உணர்வு உண்டாக வேண்டும். அதான் திக்ர். திக்ர் மூலமாக இப்ப அல்லாஹ்வுடைய ஹக்கையும் அடியாவுடைய ஹக்கையும் பூர்த்தி செய்வதுதான் திக்ர். யாருடைய தனிமை அல்லாஹ்விடத்துல சரியா இருக்குமோ அவருடைய மற்ற வாழ்க்கை அல்லாஹ் சரி செஞ்சிடும் சொன்னா. இன்னைக்கு நம்முடைய தனிமை
கெட்டு போவதன் காரணமாக தான் பிரிவினே சொன்னான். தனிமையில் எப்படி இருக்கிறோம்? நம்முடைய பார்வை எப்படி இருக்குது? நம்முடைய காது எப்படி இருக்குது? 2 உயிர் நண்பர்கள் சண்டை போட்டு கொள்றாங்கன்னா 2 ஊர்ல ஒரு ஆள் தனிமையில பாவம் செஞ்சிருப்பார். நான் பாவம் நினைக்கிறோம், அந்த மாதிரி பாவம் நினைக்கிறோம். பாவம்னா ஹராம் பாக்குறதும் மொபைல பார்க்க ஹராம் தான். எங்க பார்த்தாலும் ஹராம், எங்க கேட்டாலும் ஹராம், மியூசிக் கேட்கறது ஹராம் தான். தனிமையை சரி செய்யாதவரை இவர் சமுதாய வாழ்க்கையில எதையும் சரி செய்ய முடியாது. திக்ர் மூலமாக நம்முடைய தனிமை சரியாக வேண்டும். நம்ம தனிமை எப்படி இருக்கு? நம்முடைய தனிமையில எப்படி இருக்கோம்? வெளியில நல்லா இருக்கிறோம், ஆனா தனிமையை பற்றி சொன்னா ஒவ்வொரு உள்ளம் எதை பாவத்தின் ருசியில இருக்குது. எப்போ நம்முடைய தனிமை சரியாகுமோ எல்லாருடைய கடமை நிறைவேற்றக்குள்ள யார் தனக்கும் அல்லாஹ்வுக்கும் தொடர்பை சரி செய்தார்களோ அல்லாஹ் மற்றவருடைய தொடர்பு அல்லாஹ் சரி செய்வார். இக்ராம் மூலமாக ஒவ்வொரு நபரையும் இஸ்லாம் முஸ்லீம் என்ற அடிப்படையில் மட்டும் கண்ணியப்படுத்த வேண்டும். எப்படிங்க? இவர் முஸ்லீம், அவ்வளவு, அதுக்கு பேர் பேச்சே கிடையாது. அவர் முஸ்லீம். இந்த அடிப்படையில் ஒவ்வொரு நபரையும் கண்ணியப்படுத்தி உம்மத்தை ஒன்று சேர்க்க வேண்டும். உம்மத் என்ற அடிப்படையில, இஸ்லாம் முஸ்லீம் என்ற அடிப்படையில, மூமின் அடிப்படையில முழு உம்மத்து ஒரே உம்மத், எல்லாரும் சரிசமம், ஒற்றுமை உண்டாக்க வேண்டும். இதுதான் இக்ராம். சொன்னா மற்ற நபிமார்கள் சில கோத்திரத்துக்கு அனுப்பப்பட்டார்கள், சில கூட்டத்துக்கு அனுப்பப்பட்டார்கள், குடும்பத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். ஆனால் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் முழு உம்மத்துக்கு அனுப்பப்பட்டார்கள். நபியுடைய அனுப்பப்பட்ட நோக்கமே முழு சமுதாயத்தையும் ஒரே உம்மத்தாக பார்க்க வேண்டும். இக்ராம் மூலமாக இந்த உணவு உம்மத்துல ஒற்றுமை உண்டாக, எல்லாரும் உயர்ந்தவர்கள், அவரே அவன் சொந்தக்காரருங்க, இல்ல எங்க ஊருக்காரருங்க, எங்க ஹல்காக்காரருங்க, எங்க டிஸ்ட்ரிக்ட்காரருங்க, அல்ல எங்க மொழி சார்ந்தவர், அல்லது எங்க துறையை சார்ந்தவர், இதெல்லாம் ஈமானுடைய விஷம் சொன்னான். ஈமானை அறுத்து போடக்கூடிய விஷம். இது உம்மத்தை பிளவு உண்டாக்கியும் சொன்னான். உம்மத்தை என்ன செய்யணும்? ஒவ்வொரு முஸ்லிமையும் இவர் முஸ்லீம், அது கீழே பெறக்கூடாது. இந்த அடிப்படையில் கண்ணியப்படுத்த வேண்டும். ஒவ்வொரு முஸ்லீமும் கஅபத்துல்லாஹ் விட உயர்ந்தவர். ஒவ்வொரு முஸ்லீமும் கஅபத்துல்லாஹ் உயர்ந்தவர். கஅபத்துல்லாஹை எவ்வாறு பார்ப்போமோ அதை விட உயர்ந்த பார்வையை பார்க்க வேண்டும். இதான் இக்ராம். இதான் இக்ராம் இல்லைங்க. கஅபத்துல்லாஹ் எப்படி பார்ப்போம்? அதை விட உயர்ந்த நோக்கத்தோடு, உயர்ந்த பார்வையோடு ஒவ்வொரு முஸ்லீமை பார்க்க வேண்டும். இதுதான் இக்ராம். இதன் மூலமாக மட்டும்தான் உம்மத்தில் ஒற்றுமை ஏற்படும். வேற எந்த தொடர்பும் கிடையாது. நபி அவர்கள் அனைத்து தொடர்புகளையும் நசுக்கி விட்டார். உறவு, சொந்தம், ஊர்காரர், மொழிக்காரர், துறையினர் எல்லாத்தையும் நபி அவர்கள் அறியாம ஹலன்னு சொன்னார். எல்லா தொடர்பு விட்டான். இஸ்லாத்துல மிகப்பெரிய தொடர்பு 2 தொடர்பு தான், 2 குரூப் தான். ஒன்னு முஹாஜிர், ஒன்னு அன்சார். தீனுக்காக புறப்பட்டவர்கள், வெளியூர் சென்றவர்கள் முஹாஜிர்கள். அல்லாஹ் குர்ஆன்ல முஸ்லிம்கள் 2 குரூப் தான் சொல்றான். ஒன்னு முஹாஜிரா இருப்பார், அன்சாரியா இருப்பார். இந்த தொடர்பை விட, இந்த பெயரை விட உயர்ந்த பேர் எதுவுமே கிடையாது. அன்சாரி, மதீனாவாசிகள் உதவி செய்தார்கள், அன்சாரி என்பதாக பேரு. மக்காவாசி முஹாஜிர், இதை விட உயர்ந்த பேரு கிடையாது. ஆனால் இந்த பெயர்களை அழைப்பதும் துர்நாட்டம் நபி என்று சொன்னான். ஒரு சந்தர்ப்பத்தில் தண்ணி எடுக்கக்கூடிய விஷயத்துல ஒரு அன்சாரிக்கும் ஒரு முஹாஜிருக்கும் சில கொஞ்சம் மனஸ்தாபப்பட்டு மின்பின்னாகிவிட்டது. மக்காவாசி அழைச்சார், முஹாஜிரே அப்படின்னா, அன்சாரி அன்சாரி கூப்பிட்டார். நபி சொன்னாங்க, இது அறியாமை காலத்துடைய விஷம், நாட்டம் சொல்லி அன்சார். அறியாமை உயர்ந்த ஒரு பெயர், உயர்ந்த ஒரு தொடர்பு, உயர்ந்த ஒரு பட்ட பெயர், அந்த பட்ட பெயரை அழைப்பது அதே இஸ்லாத்தை விஷம், ஒற்றுமை சீர்குலைப்பது சொன்னா நம்ம எப்படிலாம் அழைக்கிறோம்? எங்க ஹல்காக்காரருங்க, புதியவருங்க, பழையவருங்க. இக்ராம் என்பது அவர் முஸ்லீம், அவர் ஈமான், இதுதான் நம்முடைய தொடர்பு. நபி அவர்கள் அனைத்து தொடர்பையும் அடியோடு அறுத்துட்டான். இவங்க விஐபிங்க, முக்கியஸ்தருங்க, சும்மா நம்மள்ட்ட எந்த ஜோடும் கிடையாது சொன்னாங்க. வியாபாரிகள் ஜோட், டாக்டர்ஸ் ஜோட், சுலபாக்கள் ஜோட், உலமாக்கள் ஜோட்,
நம்மள்ட்ட எந்த ஜோடும் கிடையாது. இந்த ஜோடுல இது தோடுன்னு சொன்னாங்க. இது உம்மத்தை பிரிக்கக்கூடிய ஜோடுன்னு சொன்னாங்க. உம்மத் ஒரே 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 குடும்பத்தை சார்ந்த ஒரே ஒரே உம்மத் உருவாக வேண்டும். இந்த உழைப்பின் மூலமாக இந்த பிரிவினைவாதம் அழியப்பட வேண்டும். அப்ப என்னங்க சார் விட்டுறதா? எல்லாத்தையும் ஒண்ணு சேருங்க. எங்க தேவை அவங்கள சந்திச்சு, முக்கியமா சந்திச்சு பேசிக்கங்க. அவங்களுக்கு தனியா ஜோடு செய்யாது. எல்லாத்தையும் ஒன்று சேர்க்கிறதுல அவங்கள சேருங்க. நினைத்துக்குரிய நிலையர்களே, எல்லா துறையினர்களும் எல்லா எல்லா நிறத்தினர்களையும் எல்லா ஊருக்காரர்களையும் ஒரே கொடையில் சேர்ப்புதான் தாவத், இஸ்லாம், ஈமான். இதை கொண்ட உம்மத்துல பாதுகாப்பு. எல்லாருக்கும் ஒரே சிந்தனை. அது எப்படிங்க உருவாகும்? இது நபியர்கள் வெறுத்தாங்க, தனித்தனியா சேர்க்கிறது. நமக்கு தெரிஞ்ச சம்பவம் தான். விஐபிகள் வந்தாங்க, மக்காவுடைய விஐபிகள். கேட்டான், யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், நாங்க இஸ்லாத்தை ஏத்துக்கிறோம், இஸ்லாத்தை கேட்கிறோம், ஆனா இங்க தனி மஜ்லிஸ் வேணும். நாங்க வரும் பொழுது இந்த ரோம் நாட்டுக்காரர் சுஹைபு, இந்த ஹபஷா நாட்டுக்கார பிலால் எல்லாம் இது போன்றவங்க எல்லாம் இங்க இருக்கக்கூடாது. வெளியூர்காரன் இருக்கக்கூடாது. இந்த அடிமைகளா இருக்கக்கூடாது. அவங்க தோல் ஆடை போட்டிருக்கிறாங்க, குளிக்கிறது இல்ல, நாத்தம், எப்படி உட்கார்றது? இப்போ நபிசல்லா சஹாபாக்கள் மஷூரா செஞ்சாங்க, என்ன செய்யலாம்? அப்ப இவங்கள சொன்னா யாருக்கும் நல்ல விஷயம் தானே, அவங்க ஹிதாயத் பெற்ற சொர்க்கத்து போயிடுவாங்க, எவ்வளவு அழகான விஷயம், அதை நீங்க செஞ்சுக்கீங்க, எழுதி கொடுத்துட்டான். இப்ப இவங்க வரும்பொழுது நீங்க யாரும் வரக்கூடாது, அப்படி எல்லாம் ஒதுங்கிட்டான். அல்லாஹ்வுடைய ஏற்பாடு. கண்ணு தெரியாத சஹாபி அல்லாஹ் அனுப்பினான். இவர் வியப்புடன் தாவத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். உயர்ந்த நோக்கம், இவர்களும் சொர்க்கம் செல்ல வேண்டும், இவர்களுக்கு ஹிதாயத்தை கிடைக்க. இதோட உயர்ந்த நோக்கம் இருக்குங்களா? ஹஸரத் அப்துல்லா இப்னு உம்மு மக்தூம் ரலியல்லாஹு தஆலா அவன் வந்தான். அல்லிமிம்மா அல்லமக்கல்லாஹ், யா ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், அல்லாஹ் அவங்களுக்கு கற்றுக் கொடுத்தானே, அதுல நீங்க கற்றுக் கொடுங்க. நபி அவர்கள் தாவத்து கொடுத்து கொண்டிருக்கின்றார்கள். இன்னும் கருத்து விட்டால் கோவப்பட்டார்கள். அல்லாஹ் கண்டித்து ஆயத்தை இறக்கிட்டான், அபசவத்தவல்லான். நினைத்துக்குரிய அல்லாஹ்விடர்களே, உம்மத்தை ஒன்று சேர்ப்பதற்கு எல்லாரையும் ஒரே பார்வையில் பார்க்க வேண்டும். சொன்னாங்க 4 மதுஹப் இருக்கு, 4 ஹக்கு தான். அவங்களோட நீங்க ஷாஃபிங்க, நீங்க ஹனஃபிய பிரித்து பார்ப்பது கூட அனுமதி கிடையாது. பிரித்து பார்க்கிறது கூட எல்லாம் ஒரே பார்வை. முஸ்லீம் உயர்ந்தவர், காபத்துல்லாஹ் உயர்ந்தவர். காபத்துல எவ்வளவு பெரிய உயர்ந்தது? உலகத்துல கடைகோடியில போனார், அல்லது கப்பல்ல போனார், கடலுக்குள்ள போனாரு. பைத்துல் போன்னு சொன்னா இப்ராஹிம் நோக்கலாமா? இப்ராஹிம் நோக்க முடியாது. ஏன் காபத்துல்லாஹ் அதை விட உயர்ந்தவர் ஒரு முஸ்லீம். ஒவ்வொரு முஸ்லீமையும் கண்ணியப்படுத்த வேண்டும். இவர் காபத்துல்லாஹ் உயர்ந்தவர், இதன் மூலமா ஒற்றுமை உண்டாக வேண்டும். இதற்கு மாற்றமான எல்லா தொடர்புகளும் அளிக்க வேண்டும். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னை சார்ந்தவர்கள், தனக்கு பிடித்தமானவர்கள், அவர்களுக்கு மத்தியில் வெளியில் வந்தவர்களை முக்கியத்துவம் கொடுத்தார். அவருக்கு அந்தஸ்தை புரிய வைத்தார்கள். வெளியில் வந்தவர்கள், அடிமைகளை, வெளிநாட்டாளர்களை, அவருடைய மதிப்பை தங்களை சார்ந்தவர்களுக்கு மத்தியில் அவர் முக்கியத்துவத்தை கொடுத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு ஹபஷாவை சார்ந்தவர், அடிமை, முஅத்தினுடைய பொறுப்பை கொடுத்தார்கள். மக்காவாசில் குறைஷிகள், உயர்ந்த குலத்தை சேர்ந்தவர்கள், பணம் படைத்தவர்கள். எதற்காக? இதெல்லாம் ஒற்றுமைக்கு ஒரு வரி. நம்ம நிச்சயங்க அது வெளியூருக்காரங்க, வெளிஹல்காரங்க. இது இஸ்லாத்தை அழிக்கிற விஷம் சொன்னார். முஸ்லிம்கள் அழிவதற்கு மேலான காரணம் அல்லாஹ்வுடைய தொடர்பை தவிர, இஸ்லாத்துடைய தொடர்பை தவிர எல்லா தொடர்பும் வைத்திருக்கிறோம். முஸ்லீம் பாக்குறது இல்ல, எங்க ஊருக்காரா இல்லையா, உறவா இல்லையா, இந்த பழைய சாத்தியா புது சாத்தியா, இது ஈமானை அறுக்கக்கூடிய காரியம் சொன்னார். ஒரு முஸ்லிமை சாதாரணமாக இடப்படுவது அவர் இஸ்லாத்துக்கு போறதுக்கு மிகப்பெரிய காரணம் சொன்னார். நபி அவர்கள் தன்னை சார்ந்தவர்கள், தனக்கு பிடித்தவாருக்கு மத்தியில் மற்றவர்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார்கள். பிலால் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவருக்கு மோதியுடைய பொறுப்பை கொடுத்தார்கள். எல்லாத்துக்கும் மேல போய் வாங்க சொல்ல, எவ்வளவு பெரிய பொறுப்பு. ஹஜரத் சல்மான் ஃபாரிசி ரலியல்லாஹு அவர்கள், பாரசீகத்தை சார்ந்தவர்கள், சொன்னார்கள் சல்மான் மின் அஹ்ல் பைத், சல்மான் என்னுடைய குடும்பத்தை சார்ந்தவர் சொன்னார்.
அன்சாரிகள் எத்தனையோ பேர் தியானம் செய்திருக்கிறார்கள், முஹாஜிர்கள் எத்தனையோ தியானம் செய்திருக்கின்றார்கள். அவளுக்கு இந்த பட்ட பெயரை கொடுக்கவில்லை. சொன்னார்கள் சல்மான் என்னை சார்ந்தவர். எவ்வளவு பெரிய விஷயம். சுமார் 12 தடவை அவங்க அடிமையா விற்கப்பட்டோம். நீண்ட வரலாறு. சொன்னாங்க வெளியூர்காரரை, புதிய நபரை. சொன்னா என்ன, என் குடும்பத்தை சார் தான் சொன்னாங்க. சொன்னாங்க அது மட்டும் இல்ல, சல்மான் பாரிசி அவர்கள் நபி அவர்களுக்கு ஸ்பெஷல் மஷூரா கொடுக்கணும். தனிப்பட்ட முறையில மஷூரா கேட்பாங்க. அந்த மஷூரால எந்த சஹாபியும் இருக்க மாட்டான். முக்கியமான ரகசிய மஷூராக்கள்ல அவங்கள வச்சுக்கோங்க. முக்கியமான மஷூரா தரக்கூடிய ஆலோசனை கேட்பவர்களாக சல்மான் பாரிசில ஆக்கி கொடுத்தான். உசாமா ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சிறுவர், வளர்ப்பு மகன், அடிமை இருந்தவர், வளர்ப்பு மகனுடைய மகன், கருப்பு, நீக்கிறோ, மூக்கு சப்பி இருக்கிறது, ஜொல்லு வடிகிறது, வயசு சின்ன வயசு. வந்தாங்க வீட்டுல, வீட்டுடைய வாசல் மோதி நெத்திலிருந்து காயம் ஏற்பட்டு ரத்தம் வரும். எப்படிங்க? அடிமையின் மகன், வளர்ப்பு மகன் மகன், கருப்பு நிறம். ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா அவங்கள்ட்ட ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அமீதி யா ஆயிஷா, அமீதி தம், இந்த ரத்தத்தை துடைத்து விட சொன்னாங்க. ஆயிஷா அவங்க அப்படி கொஞ்சம் லேசா அருவருத்தான். ரத்தம், இந்த சின்ன பையன். ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நபிமாவுடைய தலைவர் தன்னுடைய உதடை அந்த காயத்தில் வைத்து அந்த ரத்தத்தை உறிஞ்சார்கள். கை வச்சா கூட வேதனை வரும், உதடு போட்டா வேதனை வராது. சமுதாயம் ஒரு ஆளை தாழ்ந்தவர்கள் நினைக்கிறது. நபி அவர்கள் உயர்த்தி காட்டினார்கள். ஒரு தாய் அனைவரும் உயர்த்தி காட்ட வேண்டும், இதன் மூலம் ஒற்றுமை ஏற்பட வேண்டும். ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ரத்தத்தை உறிஞ்சி துப்புனாங்க. ரத்தத்தை உறிஞ்சி சொன்னா தன்னுடைய உதடின் மூலமாக. ஆயிஷா ரலியல்லாஹு அன்ஹா சொன்னாங்க, இந்த சம்பவத்துக்கு பிறகு நான் ஒருபொழுதும் அவரை சிறுவர் என்ன கருதவில்லை, அவரை கருப்பினர் கருதவில்லை, அவர் உயர்வாக்குறதுன்னு சொன்னாங்க. எந்த ஒரு சாட்சியையும் யாரும் தவறாக தாழ்வாக கருதி விடாமல் பாதுகாப்பது ஒவ்வொரு சாத்திர பொறுப்பு. நபி அவர் எப்படி உயர்த்தி காட்டினார்? தன்னை சார்ந்தவர்களை அழைக்கிறார்கள், மற்றவர்களை உயர்த்தினார்கள். இது நபியுடைய குணம். ஒரு போர்ல ஹஸரத் அலி ரலியல்லாஹு அவர்கள், நபி அவருடைய மருமகன், ஒரு உறவுல சகோதரர், சச்சா மகன், அலிலா அவர்கள் சொன்னார்கள், அவர்களை மாதிரி வீரர் யாருமே கிடையாது, அவ்வளவு உயர்ந்தவர். ஹஸரத் அலிலா அவர்கள் ஒரு பொருள் மிகப்பெரிய சாதனை படைத்தார்கள். மிகப்பெரிய சாதனை, பெரிய வெற்றி காரணமாச்சு. மக்கள் எல்லாம் சொல்றாங்க, யா ரசூலுல்லாஹ் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அலி மிகப்பெரிய சாதனை படைத்து விட்டார், இவ்வாறு தியாகம் செய்தார், இவ்வாறு தியாகம் செய்தார், இவ்வாறு. நபி சொன்னாங்க, அவர் என்னப்பா செஞ்சார்? அவர் ஒன்னும் செய்யலையே. பிறகு சொன்னாங்க, மிக்தாத் ரலியல்லாஹு அவர்கள் ஒரு பொதுவான சாதாரண சஹாபி, ஒரு பொதுவான சஹாபி, அவரும் மிகப்பெரிய சாதனை படைத்து விட்டார். சாதனை படைத்தது, தியாகம் செய்தது, பெரிய உழைப்பு செய்து அலிரலில்லா அவர்கள். நபி அவர்கள் தன்னையுடைய உறவு, தன்னைக்கு சொந்தமானவர்கள், அவர்களை தாழ்த்தி விட்டு பொது சஹாபி, ஒரு புது சஹாபி, சாதாரண சஹாபி சொன்ன அவர்தான் மிகப்பெரிய சாதனை படைத்தார் சொன்னாங்க. இப்படிதான் சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் வந்தாங்க, வாழ்த்து வந்தாங்க. நபி அவர்கள் நீங்க நடந்து கொண்ட முறைதான் அஹ்லாக் சொல்லி காமிச்சாங்க. நீங்க நடந்து கொண்ட முறைதான் அஹ்லாக். தன்னை சார்ந்தவர்களை பிற்படுத்துவது, புது புது நபர்களை முற்படுத்துவது, இதன் மூலமாக ஒற்றுமை ஏற்படும் சொல்லி காமிச்சாங்க. நம்முடைய இக்ராமின் மூலமாக எப்படி நம்முடைய என்ன குணம் வந்து இருக்கிறது? ஒவ்வொரு முஸ்லீமும் கஅபத்துல்லாஹ் இருந்தவர், அவர் எவ்வளவு பெரிய பாவியா இருந்தாலும் சரி. ஹஜ்ரத் மௌலானா யூசுப் முஹம்மத் சொல்லுவாங்க, யாரு ஒரு முஸ்லிமை சாதாரணமாக அடப்படுவாரோ அவருடைய ஈமான் டேஞ்சர் சொன்னாங்க. ஹஜ்ரத் உஸாமா ரலியல்லாஹு அவர்கள் ஹஜ்ஜுடைய நேரத்தில் தாமதமா இருந்தாங்க. முழு சஹாபாக்களும் மரஃபா மைதானத்திலிருந்து முஸ்தலிஃபா போக தயாரா இருக்கிறான். முஸ்தலிஃபாக்கு போக தயாரா இருக்கிறான். அப்ப ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் போக தயார் இல்லை. வெயிட் பண்ணி பார்த்தாங்க. கடைசியில பார்த்தா உஸாமா ரலியல்லாஹு அன்ஹு ஒரு சிறுவர், கருப்பு நீக்கிறோம், மூக்கு சப்பி இருக்கு, அவரு தயாராகி வரா. வாங்க வாங்க எல்லாரும் போவோம். யமன் வாசி சொன்னாங்க, இன்னமா ஹுபிஸ்னா லி அஜ்லி ஹாதா,
இந்த சின்ன பையனுக்கா நம்ம இவ்வளவு வெயிட் பண்ணோம்? ரசூலுல்லாஹ் அந்த சின்ன பையனுக்கா வெயிட் பண்ணாங்க? இந்த வார்த்தை சொன்னான். நபியுடைய வஃபாத்துடைய நேரத்துல மக்கள் நிறைய இஸ்லாத்துக்கு போனாங்க. முதல்ல இஸ்லாத்துக்கு போனவங்க இந்த யமன் வாசிகள் சொன்னாங்க. ஹஜ்ரத் உர்வா ரலியல்லாஹு அன்ஹு சொல்றாங்க, சஹாபாக்கள் சொல்றாங்க, இந்த யமன் வாசிகள் இஸ்லாத்தை விட்டு போறதுக்கு காரணம் சின்ன பையன் தானே அப்படின்னு சொன்னாங்க. இந்த பையனுக்காக இவ்வளவு நேரம் வெயிட் பண்ணாங்க. ஒரு முஸ்லிமை தாழ்வாக நினைப்பது அவருடைய ஈமான் போறதுக்கு அடிப்படையான காரணம். ஈமானை பேர் அமல் எப்படிங்க பாக்கியா இருக்கும்? சொல்றோமா இல்லைங்களா? அது சொல்ல என்ன இவ்வளவு ஜமாத்துக்கு ஒண்ணுமே கிடைக்க மாட்டேங்குது சொன்னாங்க. மோனா சொன்னாங்க, நம்முடைய மஜ்லிஸ்கள் புறம் பேசுறதுக்கு நிரம்பி இருக்கிறது சொன்னாங்க. பல்லில் உட்கார்ந்து புறம் பேசுகிறோம். எவ்வளவு பெரிய பாவம்! அந்த பாவமே கருததில்லை. முஸ்லிமுடைய குறையை சொல்வது அல்லாஹ் கிடைச்ச மாதிரி மிகப்பெரிய இபாதத் மாதிரி அடங்கியிருக்கும். கணிதத்துக்கு எல்லாம் இக்ராமின் மூலமாக ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முஸ்லிமையும் கஅபத்துல் அவ்வளவு உயர்ந்ததாக அவர் எப்படி செஞ்சாங்க எப்படின்னு செஞ்சாங்க. அதுக்கு என்னங்க மருந்து ஒண்ணுமே கிடையாது. பொறுமையா இருங்க. அவர் இப்படி செஞ்சிட்டார், அவர் இப்படி செஞ்சிட்டார் சொல்லி காமிச்சாங்க. ஒண்ணு ஊர்ல பேசுறது, மர்கஸ்காரங்களை வந்து மர்கஸ் குறை சொல்றது, அதான் பெரியவங்களுக்கு குறை சொல்றது. எவ்வளவு பேர் நோய் பாருங்க. இந்த நோயை விட்டு வைக்காது. இக்ராமியமாக உம்மத்துல பெரிய ஒற்றுமை ஏற்படும். நபி அவர்கள் பழையவர்களையும் புதியவர்களையும் பணக்காரன் ஏழைகளையும் படித்தவர்கள் பாவ மக்களையும் இணைப்பு ஏற்படுத்தினார். நம்முடைய வீட்டுத்தாளிலிருந்து, நம்முடைய கெஸ்டிலிருந்து, நம்முடைய தினந்தோறும் உழைப்பிலிருந்து, ஆபாதிலிருந்து, வெளிநாட்டு ஜமாத்திலிருந்து எல்லாத்தின் நோக்கம் என்ன? ஒரே உம்மத். இந்த உணர்வு ஒவ்வொரு முஸ்லிமும் ஏற்பட வேண்டும். எவ்வளவு பெரிய விஷயம் பாருங்க நம்மள்ட்ட. அது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சுன்னத் ஜமாத்தில் அமைக்கும் பொழுது இப்படி அமைப்பாங்க. பழையவங்க புதியவங்க, பணக்கார ஏழை. வாயிபுல் ஹுஜூர் ஒரு இளவரசர் இஸ்லாத்தை கொண்டு வந்தான். இளவரசர் பணக்காரர். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு பரம ஏழை, சாப்பாடு கூட வெளி இல்ல. அவங்க வீட்டுக்கு ஜோடி போட்டு விட்டாங்க. எப்படிங்க இருக்கும்? இவர் என்ன போய் சாப்பாடு கொடுப்பாரு? ஆனா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் பழக்கம் என்ன? ஏழை பணக்காரர் ரெண்டுக்கும் பாகுபாடு இருக்கக்கூடாது. படித்தவர் படிக்காதவர் பாகுபாடு இருக்கக்கூடாது. எல்லாம் ஒரு முஸ்லிம். இதான் நிற்கிறார். உறவுக்காரர் அவருக்கு ஒரு சட்டம், என்னுடைய ஹல்காக்காரர் இல்ல ஒரு முஸ்லிம். இதை தவிர எந்த ஒரு துறவு இருக்கக்கூடாது. போனாங்க, எங்க வாகனத்தில் அமர்ந்து இருக்கிறாங்க. கடுமையான வெயில். கேட்டாங்க, எப்ப மேல உட்கார வைங்களேன். அமித்ஷா யார்? முஆவியா ரலியல்லாஹு அன்ஹு. அதுல யார் குதிரை உயர்ந்தது, உன்ன உட்கார வைக்க முடியாது. புதுசாத்திகள் பேவுசுலி செய்வாங்க. அவங்களோட அகலாக்கு இருக்காது. புதுசா வந்திருப்பாங்க. இதை சகித்துக் கொள்வதில் பழையவர்களுக்கு முன்னேற்றம் இருக்குது. கொஞ்ச தூரம் ஆச்சு, ரொம்ப வெயில், செருப்பையாவது கொடுங்க. செருப்பு உனக்கு தகுதி இல்லை. செருப்பும் நினைத்துக் சகித்துக் கொண்டார்கள். புதியவர்களுடன் போகும் பொழுது பலவிதமான சிரமங்கள் ஏற்படும். இதை சகித்துக் கொள்வதில் தான் பாதுகாப்பு. இதை சகித்துக் கொள்வதில் தான் முன்னேற்றம். நம்முடைய தர்பியத், நம்முடைய தரக்கை புதியவர்களுக்கு தர்பியத். நபிகளுடைய ஜமாத்துடைய அமைப்பெல்லாம் இவ்வாறுதான் இருக்கும். நம்மெல்லாம் சேர்ந்த ஒரு ஜமாத், தனக்கு சாதகமானவர்களாம் சேர்ந்த ஒரு ஜமாத், தன்னுடைய மிசாஜ் தன்னுடைய சுபாவத்துக்கு ஒத்துப்படலாம் ஜமாத். ஜமாத் இல்ல, அது டூர் சொன்னா. அது பாருங்க, டூர் ஜமாத்து சொன்னா பலவிதமானவர்கள் இருக்கும். இந்த உழைப்பே உம்மத்துல வீட்டு தாலியமா இருந்தாலும், கஷ்டா இருந்தாலும், 2.5 மணி உழைப்பா இருக்காலும், எல்லா உழைப்புடைய சாராம்சம் உம்மத்துல ஒற்றுமை ஏற்படும். அதுக்கு ஒரே வழி, இந்த பார்வை தவிர இந்த பார்வை மட்டும் இருக்கக்கூடாது. ஒரு முஸ்லீம் முடிஞ்சு ஒரே சிந்தனை. இந்த சிந்தனை நமக்கு எவ்வளவு வந்திருக்கு உழைப்பின் மூலமா. இந்த சிந்தனையின் மூலமாக தான் உம்மத்துல பாதுகாப்பு, முஸ்லிம்களுக்கு பாதுகாப்பு. அல்லாஹ் எதிரியுடைய வாயில் ஹக்கை வரைவிப்பார். இது முந்தின நாளுடைய பயான்ல சொன்னாங்க. உம்மத்துல நாளைக்கு பேசுவாங்க. இது வந்த நாள் விஷயம் என்ன சொன்னா, எதிரிகள் மக்காவாசிகள் பல நாடுகளுக்கு ஜமாத் அனுப்பி நபி அவர்கள் மீது
குறைவு சொல்ல வேண்டும், அந்த எண்ணத்தை உண்டாக்க வேண்டும், இந்த எண்ணத்தை உண்டாக்க வேண்டும், இப்படி பல இடங்கள் அனுப்புனாங்க. அப்போ ஒரு ஜமாத் அபூ சுஃபியானுடைய தலைமையில ஹிர்கல் மன்னன்ட்ட போறான். என்ன நேரத்தில் போறாங்க? நபிகள் மீது கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தணும், இஸ்லாத்தின் மீது கெட்ட எண்ணத்தை ஏற்படுத்தணும். ஆனா அங்க போன ஒரு ஜமாத், சஹாபியுடைய தலைமையில சின்ன ஜமாத், அவங்க ஒற்றுமையா இருந்தாங்க. அல்லாஹ் என்ன செஞ்சா ஹிர்கல் ஒவ்வொரு கேள்விக்கு கேட்க கேட்க அபூ சுஃபியான் வாயிலிருந்து உண்மை வந்தது. அபூ சுஃபியான் வாயிலிருந்து உண்மை வந்தது. அல்லாஹ் அவர்களை பாதுகாத்தான். எப்ப முஸ்லிம்கள் ஒற்றுமை இருப்பார்களோ எதிரிகளை வைத்து அல்லாஹ் பாதுகாப்பான். அந்த ஒற்றுமை எப்படிங்க வரும்? ஒரு முஸ்லிம் என்ற பார்வையில் பார்க்க வேண்டும். அந்த இக்ராமின் மூலமாக ஒவ்வொரு முஸ்லிமும் ஒவ்வொரு முஸ்லிமை பார்த்து இஸ்லாம் என்ற தொடர்பை தவிர எல்லா தொடர்பையும் நசுக்கிட வேண்டும். ஹஜ்ரத் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் ஹஜ்ஜத்துல் விதால ஏலான் செஞ்சாங்க. என்ன செஞ்சாங்க? நான் எல்லா தொடர்பையும் அறுத்து விட்டேன்னு சொன்னாங்க. எல்லா தொடர்புகளையும், உறவு, கோத்திரம், நிறம், துறையினர் எல்லாத்தையும் கால் கீழ் வைத்து நான் அழித்து விட்டேன், நசுக்கி விட்டேன் என்று சொல்லி காணிச்சான். ஒரே தொடர்பு மட்டும், இஸ்லாம் என்ற தொடர்பு. அனைத்துக்குரிய அல்லாஹ்வுடையவர்களே, இந்த மொழி அல்லது நாடு, துறை, இந்த மாதிரி விஷயம் இஸ்லாத்து எதுவும் கிடையாது. கைஸ் பின் முத்தாத்தியா ஒரு நபர் ஒரு மஜ்லிஸ்ல இருக்கிறாங்க. சுஹைப் ரோமி, பிலால் ஹபஷி, ரோம் நாட்டுக்காரர், ஹபஷ நாட்டுக்காரங்க, அவங்களுக்குள்ள இவங்க பேசலாம். கைஸ் பின் முத்தாத்தியா என்ற நபர், நீங்க நபியவர்களுக்கு என்ன உதவி செய்ய போறீங்க? இஸ்லாத்துக்கு என்ன உதவி செய்ய போறீங்க? நாங்கள் அரபிகள், நீங்கள் அஜமிகள். நாங்க தீனுக்கு உதவி செய்யற மாதிரி, தீன உழைப்பு செய்யற மாதிரி யாரு செய்ய முடியும் அப்படின்னு கேட்டாங்க. யோசிச்சு பாருங்க. மொழியின் அடிப்படையில் அரபி என்பது நபியருடைய மொழி, குர்ஆனுடைய மொழி. அந்த மொழியின் அடிப்படையில் கூட பிரிச்சு பார்க்க முடியாது. இந்த விஷயம் கேட்ட உடனே ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, முஆத் பின் ஜபல், இவர் நரகத்தை கொண்டு சொல்லுங்க. இந்த மொழி உங்க அப்பாவும் இல்ல, உங்க அம்மாவும் இல்ல, அத்தாவும் இல்ல, அம்மாவும் இல்ல. இந்த நபிக்கு இந்த மொழிக்கு எந்த சிறப்பும் கிடையாது. இவரை நரகத்தை கூட தள்ளுங்க என்பதா சொல்லி காமிச்சா. அந்த பேசின உடனே முஆத் ரலியல்லாஹு அன்ஹு அவருடைய சட்டை காலரை பிடிச்சி, நபிட்ட கூட யார சொல்லலாம் இப்படிப்பட்ட வார்த்தை சொல்லிவிட்டார். நாங்க அரபியர்கள், அரபி தெரிந்தவர்கள், நாங்க தான் தீனுக்கு அதிகமா உதவி செய்ய முடியும், இந்த வார்த்தை சொல்லிவிட்டார் என்று சொன்னாங்க. நபி சொன்ன முஆதே நரகத்தை கூட தள்ளுங்கன்னு சொன்னாங்க. நினைத்துக்குரிய அல்லாஹ்விலே, ஒற்றுமையை குலைக்கக்கூடிய சிறிய வார்த்தைகள் நபி அவர்கள் வாயிலிருந்து வரவிடவில்லை. இந்த சிபாத்துகள் எல்லாம் எப்படிங்க வரும்? இந்த சிபாத்துகள் எல்லாம் எப்படி வருது? இதுக்காக உழைப்பு செய்ய வேண்டும். ஈமான்ல பரிபூர்ண தன்மை, தொழுகையில் பரிபூர்ண தன்மை, உம்மத்தில் அறியாமல் அழியப்பட வேண்டும், உம்மத்தில் அல்லாஹ் தொடர்பு சரியாக வேண்டும், உம்மத்தில் ஒற்றுமை ஏற்பட வேண்டும். இதுக்காக தாவத் கொடு, இதுக்காக முஜாஹத செய்ய வேண்டும். அல்லாஹ் ஹிதாயத்தை முஜாஹதர் மீது மறைத்து வைத்திருக்கின்றார். சொன்னாங்க, இந்த மாதிரி பழகும் பொழுது, மக்கள்கிட்ட பழகும் பொழுது பலர் பல விதமா இருப்பான். இதுக்கு மருந்து சகிச்சுக் கொள்வதுதான். எவ்வளவு நாள் சகிச்சுக் கொள்றதுங்க? 1 வருஷமா, 2 வருஷமா? போனா சொல்லி அண்ணன் கேட்கறான், சாத்தி அப்படி பிரச்சனை பண்றான், அவ்வளவு பிரச்சனை, இப்படி இருக்காது அப்படி இருக்காது, அது எத்தனை வருஷம் சகிச்சு கொள்றது? 3 வருஷம் சொன்னாங்க. நூஹ் அலைஹிஸ்ஸலாம் சகிச்சு கொண்டாங்கல்ல, 950 வருஷம். எத்தனை வருஷம் சகிச்சு கொள்ளுங்க? 950 வருஷம். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் ஒரு நபி, அவங்க 950 வருஷம் சகிச்சு கொண்டாங்கன்னா நம்ம அவங்களுடைய உம்மத் அல்ல, நாம் சய்யிதுல் அன்பியா ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய சமுதாயம். நாம் எத்தனை வருஷம் சகிச்சு கொள்ளணும் சொன்னா, யார் இந்த உழைப்பை நபியுடைய உழைப்பு என்று விளங்கவில்லையோ, அல்லாஹுடைய உழைப்பு என்று விளங்கவில்லையோ, அவர்கள்தான் சாட்சிகளை பற்றி குறை சொல்லுவார்கள், முறையீடு கொண்டு வைப்பார்கள். நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் தாயிஃபில் என்ன சொன்னாங்க? அல்லாஹும்ம இன்னி அஷ்கு துஅஃப குவதி, யா அல்லாஹ் நான் மிக பலகீனமானவன், எனக்கு சொல்ல தெரியல. யாரு நபியுடைய உழைப்பு என்பதாக விளங்கினார்களோ அவர்கள் யாரை பற்றியும் எந்த முறையீடு சொல்ல மாட்டார்கள். இன்னும் சொன்னாங்க, இது யார் சஹாபாக்களுடைய உழைப்பு என்று விளங்கினாங்களோ அவங்கள்ட்ட முறையீடே வராது, ஷிக்காயத்தே வராது, யாரை பத்தி கம்ப்ளைண்ட் பண்ண மாட்டாங்க, யாரை பத்தியும் அவன் சகிச்சுக் கொள்வான். அது அபூதர் ரலியல்லாஹு அவர்கள்
மஸ்ஜித் நபையில இருந்தான். நபி அவர்கள் கேட்டாங்க, அபூதரே ரலியல்லாஹு அன்ஹு, ஒரு நேரம் வரும் மக்காக்காரங்களாம் அவங்கள விரட்டுவாங்க, மக்காக்காரங்க உங்களுடைய ஹக்க தர மாட்டாங்க, உங்களுக்கு முக்கியத்துவம் தர மாட்டாங்க, நீங்க பழைய சாட்சி, உங்களை இப்பெல்லாம் நடந்து கொள்வாங்க, முறைக்கு நடந்துக்குவாங்க, உங்களை என்ன செய்ய மாட்டாங்க, புது புது சாட்சியை முற்படுத்துவாங்க, உங்களுக்கு பொறுப்பு தருவாங்க, என்ன செய்வீங்க? அவங்களோட போர்ச்சு எல்லாம் சண்டை போட்டாங்கன்னா விரட்டினாங்கன்னா ஷாமுக்கு போயிடுவேன். ஷாம் மக்கள் உங்களோட முறைகள் நடந்துக்கிட்டாங்கன்னா திரும்ப மக்காவுக்கு வருவேன், மதீனாவுக்கு வருவேன். மக்கால மக்கள் இப்படி முறைகள் நடந்தா நான் ஷாம் போடுவேன், நான் மஷூராக்கு வரமாட், வேற ஹல்கா மாத்திக்குவேன். இப்ப அங்க அப்படி நடந்தா ஷாம் பிறகு மதீனா வந்துருவேன். பிறகு அந்த மக்கள் உங்கள்கிட்ட ஹக்கத்தர்ல முறைகள் நடந்தா என்ன செய்வீங்க? அவங்கள்ட்ட போர் செய்வேன் நான் சொன்னாங்க. அப்படி செய்யக்கூடாது அவரு, நீங்க பொறுமையா இருக்கணும், பொறுப்புதாருடன் இணைஞ்சு போகணும், மக்களோட இணைஞ்சு போகணும். இதுவரை ஹத்தா தல்காணி, என்னை ஹவுலே கௌசல்ல என்னை சந்திக்கும் முறை. எப்படிங்க டாக்டர் சொல்ற, இவ்வளவு காலம் மருந்து சாப்பிடுங்க, இவ்வளவு காலம் மருந்து சாப்பிடணும், அதுல குறைப்புமா? யாராவது குறைப்புமா? நம்முடைய ஆன்மீக டாக்டர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்லிட்டாங்க, பொறுமை எவ்வளவு வருஷம்? கபூர் வர. பொறுமை எவ்வளவு வருஷம்? கபூர் வர. சபுரு எவ்வளவு காலங்க? எத்தனை வருஷம் தாங்குறதுங்க? எத்தனை வருஷம்? கபூர் வர தாங்க வேண்டியதான். இதுக்கு மருந்தே கிடையாது. இதுக்கு மருந்து என்ன? சபுரு தான். தாயுடைய பெட்ரோல் சபுர். சபுர் இல்ல வேலையை விட்டு போயிருவோம், மெஷரா விட்டு போயிருவோம். எல்லாம் கிடையாது. இந்த சிஃபாத் தங்களோட வரணும். ஈமான் பரிபூர்ணமாக வேண்டும், தொழுகை பரிபூர்ணமாக வேண்டும், உம்மத்தில் அறியாமை அழிய வேண்டும், அல்லாஹ்வுடைய தொடர்பு ஒவ்வொரு நபரும் உருவாக வேண்டும், உம்மத்தை ஒவ்வொருவரும் அபுத்துல்லாவோட முஸ்லீம் மதிக்க வேண்டும் சொன்னால் எதுக்க முஜாஹதா செய்யும். ஹஜ்ரத் இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, எந்த விஷயத்தை உலகத்தில் உருவாக்க ஆசைப்படுகிறோ அதற்கு தாவத்து கொடுங்க. அல்லாஹ் தஆலா முஜாஹதா மூலமாக தான் ஹிதாயத்தை வாக்களிச்சிருக்கிறான். எவ்வளவு முஜாஹதா செய்யுமோ அவ்வளவு ஹிதாயத்து கிடைக்கும். இந்த உழைப்புடைய அடிப்படை என்ன சொன்னா அல்லாஹ்வுடைய பாதையில போறது, அல்லாஹ்வுடைய பாதையில வெளியாகிறது என்று ஒன்று இல்லை சொன்னா, அல்லாஹ்வுடைய பாதை கிளம்புறது ஒன்று இல்லை சொன்னா உழைப்பே இல்லை. கிவாம் இந்த உழைப்புடைய தூண், உழைப்புடைய பவுண்டேஷன், இதெல்லாம் இதனுடைய கால் தாவத்துக்கு வெளியாகிறது. அல்லாஹ்வுடைய பாதை வெளியே சொன்னா அவர் தாவத்தை செய்யல. தாவத்து இந்த சிஃபாத் என்ற வரணும், உம்மத்துக்கு வரணும், அல்லாஹ்வுடைய பாதையில போய்கிட்டே இருக்கும். சஹாபாக்கள் போருக்கு தான் போனாங்க. இதுல என்ன இருக்கு? நினைத்துக்கிறார்கள் போர் இருக்குது, ஒரு தற்காலிகமானது. உம்மத்தில் தீன ஹயாத்தாக வேண்டும், உம்மத்தில் இஸ்லாத்துக்கு போறது என்பது இல்லாமலாக வேண்டும். இதற்காக குருஷ், இதுக்காக தான் அல்லாஹ்வுடைய பாதையில போறது. உலகத்துல தீன ஹயாத்தாக வேண்டும். போர் ஒரு தற்காலிகமான ஒரு விஷயம். அல்லாஹ்வுடைய பாதையில புறப்பட வேண்டாமா? அல்லாஹ் கேட்க எதற்காக? மார்க்கத்தில் ஆழத்தன்மை உண்டாகுவதற்காக, மார்க்கத்தில் விளக்கம் உண்டாகுவதற்காக போக வேண்டும் என்று கேட்கிறான். தாவத்திற்காக தான் அல்லாஹ்வுடைய பாதை தீன் ஹயாத்தாக வேண்டும். உம்மத்தில் இர்திதாத் இஸ்லாத்துக்கு போற நிலை நிப்பாட்டப்பட வேண்டும். வியாபாரம் செய்யறது நல்ல விஷயம், ஹதீஸ் சொல்லப்பட்டிருக்குது. நியாயமாக உண்மை பேசி வியாபாரம் செய்யக்கூடியவர் நபிமாக நாளை மறுமை எழுப்பப்படுவார். அவ்வளவு வியாபாரம் சிறப்பு சொல்லப்பட்டிருக்கிறது. அழகா நிறைய ஜாயிஸான காரியங்கள் சொல்லப்பட்டிருக்கிறது. எப்பொழுது சமுதாயத்தில் மக்கள் இஸ்லாத்துக்கு போக நிலை ஏற்படுமோ அப்பொழுது எதெல்லாம் ஜாயிஸ், எதெல்லாம் ஹலாலா இருந்தோ அதெல்லாம் ஹராமாயிடும். இதான் சட்டம். மக்கள் இஸ்லாத்தில் ஏற்போல தீன் இருக்கு, அப்ப ஜாயிஸான காரியம் அனுமதி இருக்கு. இந்த உம்மத்துல நாம் நம்முடைய வீட்டிலிருந்து முழு உலக மக்களை முன்வைத்து நாம் யோசிக்க வேண்டும். இன்னைக்கு இஸ்லாத்து நிலைமை என்ன, இன்னைக்கு முஸ்லிம்களோட நிலைமை என்ன? கூட்டம் கூட்டமா இஸ்லாத்துக்கு போற நிலை. இந்த நேரையில் அல்லாஹ்வுடைய பாதையில செல்லாவிட்டால் எவ்வளவு பெரிய அதாப் உண்டா? ஹஜ்ரத் மௌலானா இலியாஸ் ரஹ்மத்துல்லாஹி சொல்லுவாங்க, அல்லாஹ்வுடைய பாதையில தாமதப்படுத்துவது அல்லாஹ்வுடைய அதாபை இழுத்து கொண்டு வருவது சொன்னார். அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்புவதை தாமதப்படுத்துவது அல்லாஹ்வுடைய அதாபை இழுத்து கொண்டு வருவது சொன்னார். எப்பொழுது நாம் அல்லாஹ்வுடைய பாதையில் ஒரு பகுதிக்கு செல்லவில்லையோ
அங்கு இஸ்லாத்தை விட்டு வெளியே போகக்கூடிய நிலை ஏற்பட்டு விடும், தீன் பலகீனம் ஏற்படும். இதனால் வரக்கூடிய அதாப் அனைவருக்கும் சரி. அனைத்துக்குரிய நீங்க அல்லாஹ்வை பாதையில் கிளம்பாவிட்டால் அல்லாஹ் மிகப்பெரிய வேலை செய்வான் என்று அல்லாஹ் குர்ஆன்ல சொல்லி காட்டுறான். உம்மத்து எவ்வளவு பெரிய தீனுக்கு மாற்றமான சூழ்நிலை, ஷரீஅத்துக்கு மாற்றமான சூழ்நிலை. இந்த நிலையில் அல்லாஹ் சொல்லி நீங்க கிளம்பாவிட்டால் அல்லாஹ் அதாப் செய்வான். ஏன் இது போருக்கு தானே சொல்லப்பட்டிருக்கு. இது தாவத் எங்க சொல்லப்பட்டு போறது எங்க சொல்லப்படுது? கண்ணியத்துக்கு எல்லா அல்லாஹ் குர்ஆன்ல சொல்றான், அன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ் வலா துல்கு பிஐதிகும் தஹ்லுகா. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சு கொண்டே இருங்க. நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாமல் உங்கள் நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். நீங்க அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சுட்டே இருங்க. செலவு செஞ்சுக்கிட்டு அன்ஃபிகு ஃபீ ஸபீலில்லாஹ், அல்லாஹ்வுடைய பாதையில செலவு செஞ்சு கொண்டே இருங்கள். நீங்கள் செலவு செய்யாமல் உங்களை நீங்கள் அழிவில் போட்டுக் கொள்ளாதீர்கள். செலவு செய்யறதுங்க ஜகாத் கொடுக்கிறதா அல்லது தர்மம் கொடுக்கிறதா, ஏழையை கொடுக்கிறதா? இந்த ஆயத்து எப்ப இறங்குச்சு? ஹஜ்ரத் அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா அன்ஹு அவர் சொல்லி காட்டுறாங்க. ஹஜ்ரத் அபூ அய்யூப் ரலியல்லாஹு தஆலா சொல்லி காட்டுறாங்க, இந்த ஆயத் மதீனாவாசிகளாகிய அன்சாரிகள் விஷயமாக எங்கள் விஷயமா இந்த ஆயத்து இறங்குச்சு. இந்த எச்சரிக்கை நாங்க மஷூரா செஞ்சோம். எதனால செஞ்சோம்? இன்தஷர் இஸ்லாம், முழு அரபு தேசத்திலையும் இஸ்லாம் முழுமையாக வந்துட்டது. இஸ்லாம் அரபு தேசத்துல இஸ்லாம் எங்க பார்த்தாலும் முஸ்லிம்கள். இரண்டாவது விஷயம், கசுர நாசிரு, இஸ்லாத்துக்கு உதவி செய்யக்கூடிய சஹாபாக்கள் அதிகமாயிட்டா எல்லா இடத்துலயும் இருக்கிறாங்க. தீனுடைய தேவை பூர்ச்சி, தகாதா பூர்ச்சி எல்லாரும் இருக்கிறாங்க. போரின் நடைபெறாது, போர் தன் ஆயத்தை வைத்து விட்டது. நம்ம சொல்ல போருக்கு தானே, போரே நடக்காதுங்கிறான். போர் நடக்க போறது இல்ல, எல்லா இடத்துலயும் முஸ்லீம் தான் இருக்கிறாங்க. நம்ம காசு தானே சொல்லிட்டு இருக்கிறோம். அல்ல இல்ல சாட்சிகளை தக்காது, அதனால நான் போறேங்க, கஷ்டி ஆள் இருக்குது அதனால போலங்க, 3 நாள் ஆள் இருக்கு நான் இல்லைங்க சொல்றோம் இல்லைங்களா? அது அப்போ இவர்களா சொல்றாங்க, எல்லா இடத்துலயும் சஹாபாக்கள் இருக்கிறான், எல்லா இடத்துலயும் இஸ்லாம் பரிபூர்ணமா இருக்குது, இனி போர் நடக்காது. அது நாங்க 6 மாசம் மட்டும்தான் அனுமதி கேட்க போனோம், மஷூரா செஞ்சு 6 மாசமும் வீட்டுல சும்மா இருக்க மாட்டோம். ஏன்னா அல்லாஹ்வுடைய பாதையில போய் போய் விவசாயம் அழிந்து விட்டது, உலகத்துடைய சாதனை அழிந்து விட்டது. அதை பார்த்து கொண்டு முஹல்லா உழைப்புட நாங்க முஹல்லா உழைப்புல கரெக்டா இருக்குங்க, முஹல்லா உழைப்புல நான் கரெக்டா இருக்குங்க சொல்றோமா இல்லைங்களா? நான் முஹல்லா உழைப்புல கரெக்டா இருந்துட்டு தக்காத்தெல்லாம் கொடுத்துட்டு ஒரு 6 மாசம் மட்டும் தாமதம் படுத்தி கேட்க நபிட்ட மஷூரா செஞ்சு போறோம். இதுவும் அல்லாஹ்வுடைய முகப்பத்தில தான், நபியுடைய முகப்பத்தில தான், வெறுப்போடு அல்ல. அங்க போனோம், அங்க ஆயத்து இறங்கிட்டு அங்க போனது சரி. நபி என்னப்பா மஷூரா செஞ்சு வந்தீங்க? ஜகாத் கொடுக்க மாட்டேன்னு சொல்ல, மக்காமி உழைப்பு செய்ய மாட்டேன்னு சொல்லல, எங்க சாட்சிகள் இல்ல அதனால போறேன்னு சொல்ல சொன்னாங்க. நீங்க எல்லா தக்காத்தா பூச்சி ஆள் இருக்குது, மக்கா உழைப்பு கரெக்டா செஞ்சுட்டு இருக்கிறீங்க, இனி போரும் இல்ல. அந்த நிலையிலும் அல்லாஹ்வுடைய பாதை நீங்க புறப்படல சொன்னா உங்களை இங்க அழிவில் ஆக்கிக் கொண்டீங்கன்னு சொன்ன ஆயத்தில் என்னங்க சொல்லப்படுது? போற பத்தி பேச்சே இல்லை. அல்லாஹ் சொன்ன நீங்க கிளம்பாவிட்டால் மிகப்பெரிய வேலை தருவேன் நல்லா சொல்லி கேட்டான். நினைத்துக்கிறலாம் விடுதலை நாம் போர் நினைச்சிட்டு எத்தனையோ சம்பவங்கள் இருக்கிறது. அல்லாஹ்வுடைய பாதை சஹாபாக்கள் போனாங்க, அங்க போருடைய வாடை கூட கிடையாது, போருடைய வாடையில பேச்சு கூட கிடையாது. ஆனா பல ஜமாத்தை அனுப்பி வச்சான். இன்னைக்கு என்னாச்சு சொன்னா மிகப்பெரிய நஷ்டம். இந்த சிறப்புகள்லாம் போர் என்பதாக நம் மனசுல பதிய வைத்துக் கொண்டோம். இதனால அந்த உழைப்பில மிகப்பெரிய பலகீனம் உள்ளத்தை ஏற்பட்டு விட்டது. அது மூலம் இலியாஸ் சொன்னாங்க, நீங்க கிளம்புறதுல பலகீனப்படுத்தி சொன்னா மிகப்பெரிய பல வருஷத்துக்கு பிறகு அதாவை நீங்க சீக்கிரம் கொண்டு வந்துட்டீன்னு சொன்னா எப்பாறு தொழுகையை தாமதப்படுத்தின் மூலமாக அல்லாஹ்வுடைய அதாப் வருகிறதோ இதே போல அல்லாஹ்வுடைய பாதையில கிளம்புறதை தாமதப்படுத்த அல்லாஹ்வுடைய அதாப் வரும். தொழுகை எவ்வாறு அல்லாஹ்வுடைய கட்டளையோ அதே போல உலகத்திலே உம்மத்தை பாதுகாப்பதற்காக நிலைநாட்டுவதற்காக புறப்படுவது அல்லாஹ்வுடைய கட்டளையாக இருக்கிறது.
தொழுகை அல்லாஹ்வுடைய கட்டளை, அல்லாஹ்வுடைய பாதையில் கிளம்பும் அல்லாஹ்வுடைய கட்டளை. ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம், ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாத்து வஸ்ஸலாம் அவங்களும் அல்லாஹ் தஆலா ஒரு கட்டளை இட்டிருந்தான். நீ மக்களை மஸ்ஜிதில் ஒன்று சேர்த்து, மக்களை மஸ்ஜிதில் ஒன்று சேர்த்து 5 விஷயத்தை நீ கற்றுக் கொடு. 5 விஷயத்தை, தொழுகை, நோன்பு, பள்ளி உட்காந்து, இந்த மாதிரி 5 விஷயங்கள் கற்றுக் கொடு. அவங்க கொஞ்சம் தீனுடைய மற்ற வேலைகள் இருந்ததுனால கொஞ்சம் தாமதமாகிவிட்டது. இது முஸ்லீம் ஷரீஃப் ரிவாயத். ஹஜ்ரத் ஈசா அலைஹிஸ்ஸலாம் பார்த்தாங்க, ஆஹா இது லேட் ஆகிட்டு இருக்குது. வந்தாங்க யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் அவங்கள்ட்ட, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னு சொன்னா, நீங்க அனுமதி கொடுத்தீங்கன்னு சொன்னா அல்லாஹ் உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நான் நிறைவேற்றிக் கொள்கிறேன், உங்களுக்கு கொடுத்த பொறுப்பை நான் செய்யறேன், நிறைவேற்றிக்கிறேன் சொல்லிக்காச்சு. ஹஜ்ரத் யஹ்யா அலைஹிஸ்ஸலாம் சொன்னாங்க, இல்ல இல்ல, நான் அந்த உழைப்பை, இந்த பொறுப்பை நிறைவேற்றாவிட்டாலும் அல்ல, நான் அந்த பொறுப்பை உங்களுக்கு கொடுத்தாலும் அல்லாஹ் என்னை பூமியில் புதைய செய்து விடுவான்னு சொன்னான். தாவத்துடைய பொறுப்பை நாம் செய்யாமல் பிறருடைய தலையில கட்டிவிட்டால் யாருங்க அதான் வரும்? அனைத்து மிகப்பெரிய ஒரு பொறுப்பு. அனைத்துக்குரியாதவர்களே, நம்முடைய உழைப்பின் மூலமாக உங்கள் உம்மத்திலும் ஈர்த்திதாத், இஸ்லாத்தை விட்டு மக்கள் கூட்டம் கூட பெய்ய கொண்டிருக்கிற நிலை மாற்றப்பட வேண்டும். இதுக்காக அல்லாஹ் நேரத்தை கொடுத்திருக்கிறார். அதுல ஒரு விஷயம் சொன்னா, ஹஜ்ரத் பள்ளி ஆபாதி செய்வது, இவருடைய மிகப்பெரிய அநியாயத்தை யாருக்கு முடியும்? பள்ளியில் அமல் செய்வதை விட்டு தடுத்து கொண்டு பள்ளியை வீணாக்கி அமல் இல்லாமல் ஆக்குகிறார்களே, இவரை விட மிகப்பெரிய அநியாயக்காரர் யார் இருக்க முடியும்? பள்ளியை ஆபாதி செய்யாமல் இருப்பது என்பது என்ன? அப்படி சொன்னா 100க்கு 100 முஸ்லிம்கள் பள்ளியை ஆபாதி செய்யாவிட்டாலும் இதே பள்ளியை வீணாக்குவது சொன்னாங்க. எல்லாம் ஒரு 10 பேர் சேர்ந்து 24 ஆபாதி ஆகிட்டா ஆபாதி ஆகுமானா? இது ஆபாதி இல்ல. 100க்கு 100 முஸ்லிம்களும் மஸ்ஜிதுக்கு நேரம் கொடுக்க வேண்டும். இப்பொழுதுதான் முஸ்லிம்கள் பள்ளியை ஆபாதாக்கிருக்கான்னு சொன்னாங்க. நம்ம என்ன பள்ளியை பூட்டுவதற்கு பேரு பள்ளியை வீணாக்குவதல்ல. பள்ளியுடைய அமல்களை வீணாக்கிறதுக்கு யார் முயற்சி செய்கிறார்களோ அவர்களை விட மிகப்பெரிய அநியாயக்காரர் யார் எல்லாம் கேட்கிறான். பள்ளியுடைய அமல்களை வீணாக்குவது என்பது பள்ளியை பூட்டு போடுவது மட்டுமல்ல, பள்ளியில் அமல் இல்லாமல் இருப்பதும் 100க்கு 100 முஸ்லீம்கள் பள்ளிக்கு நேரம் கொடுக்காமல் இருப்பதுதான் மிகப்பெரிய அநியாயம் சொல்லி காட்டு. அந்த ஆயத்து கீழே தஃசீர்ல ஆரிஃப் குர்ஆன், அதுல ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹுடைய ஒரு கூற்றை கொண்டு வந்திருக்கிறான். ஹஜ்ரத் அலி ரலியல்லாஹு சொல்றாங்க, மனுஷன் யாரு தெரியுமா? ஊர்ல இருந்தா 3 வேலை செய்வான். மனுஷனுடைய கண்ணியம், மனிதாபியம், மனிதநேயம் என்பது ஊர்ல இருந்தா 3 வேலை செய்வான். ஒரு வேலை என்னங்க? பள்ளியை அமல் உண்டு ஹயாத்தாக்கும். பள்ளியில் அமல் கொண்டு ஹயாத்தாக்குவார். 2வது குர்ஆன் திலாவத் அதிகமா செய்வார். 3வது விஷயம், மஸ்ஜிதில் ஒரு ஜமாத் எப்பொழுதுமே தயார் செய்வார். இந்த ஜமாத் முஸ்லிம்களுடைய தீனுடைய காரியங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஜமாத், துனியாவுடைய காரியங்களுக்கு அல்ல. தீனி உமூர், தீனுடைய காரியங்களுக்கு அத்தியாசம் சொல்லிக் கொடுக்க, தீனுடைய விஷயங்களுக்கு உதவி செய்யக்கூடிய ஒரு ஜமாத்தை உருவாக்குவான். இதாவது ஒரு மனிதன் என்பதுக்கு அடையாளம். சொல்லலாம், மனிதன் என்பதுக்கு அடையாளம். அவர் மஸ்ஜிதுக்கு அதிகமா நேரம் கொடுப்பார், ஆபாது செய்வார். 2வது குர்ஆன் திலாவத் செய்வார். 3வது ஒரு ஜமாத்தை உருவாக்குவார் மஸ்ஜிதில். அவர்கள் முஸ்லிம்களுடைய தீனுடைய காரியங்களுக்கு உதவித்தாக இருப்பாங்க. அவர் அல்லாஹ்வுடைய பாதையில் 3 விஷயம் செய்வார். அல்லாஹ்வுடைய பாதையில் போய் அதிகமான செலவெடுத்துட்டு போவார். அதிகமான செலவில் எடுத்துக்கொண்டு போற இடங்கள் அதிகமான செலவு செய்வார். இதான் மனுஷனா. தனக்கு மட்டும் செயல் செய்யறதில்லை, தான் சாப்பாட்டுக்கு தன்னுடைய விஷயத்துக்கு மட்டும் இல்ல. மனிதன் தன்னுடைய அல்லாஹ்வுடைய பாதையில் செல்லும் போது அதிகமான செலவு எடுத்துக்கொண்டு அங்குள்ள மக்களுக்கு செலவு செய்வார். அல்லாஹ் சொல்ற இதுதான் அல்லாஹ் சொல்றான், அல்லாஹ்வுடைய பாதையில் செலவு செய்யாம உங்களை அநியாயத்தில் உங்களை அழியில் போட்டுக் கொள்ளாது நான் சொல்லி காட்டுறேன். 2வது விஷயம், சாத்து விட அவ்வளவு இணைஞ்சிருப்பார், பின்னி பிணைஞ்சிருப்பார். யார் கூட போறாங்களோ அவங்களோட பிணைஞ்சிருப்பார். அவன் மனுஷன், தனியா இருக்கிற மனுஷன் இல்ல, பின்னி பிணைஞ்சிருப்பார். 3வது விஷயம், அவர் அகலாக்கு நடந்து கொள்வார். இந்த 6 விஷயம் யார்கிட்ட இருக்குதோ அவன் தான் மனுஷன். அந்த வார்த்தை எப்படின்னு தெரிஞ்சா போடும். மனுஷன் யாரு? பள்ளியில ஆபாது செய்வார். மனித கண்ணியம், மனிதாபித்தனம் என்ன? பள்ளி ஆபாது செய்வார். திலாவத், குர்ஆன் திலாவத் செய்வார். ஒரு ஜமாத்தை மஸ்ஜித் உருவாக்குவார்.
முஸ்லிம்களுடைய தீனுடைய காரியங்கள்ல உதவி செய்யக்கூடிய ஜமாத்தை உருவாக்குவார். இரண்டாவது அல்லாஹ்வுடைய பாதையில அதிகமான செலவெடுத்துட்டு போவார். அங்குள்ள மக்களுக்கு செலவு செய்வார். மக்களோட மக்களா பின்னி பிணைஞ்சிருப்பார். ஜமாத்துல அகலா கிடப்பார். இவர்தான் மனுஷன். அனைத்துக்கு எல்லாம் கிடையாதுகளே, இந்த சிபாத்துகள் எண்ணத்துல வரணும், உம்மத்தில் ஏற்படணும். இது முஜாஹதா அல்ல நிபந்தனை சொல்றான். வல்லதீன ஜாஹது ஃபீனா லனஹ்தியன்னஹும் சுபுலனா. யார் தியாகம் செய்றாங்களோ அவங்களுக்கு அல்லாஹ் தரவுன்னு இருக்கான். இந்த சிபாத் இல்லைன்னு சொன்னா எவ்வளவு பெரிய அழிவு, எவ்வளவு பெரிய அல்லாஹ்வுடைய அதாப். இந்த உம்மத்தை பாதுகாப்பதற்கு இதான் உழைப்பு. இந்த உழைப்பு தவிர எந்த உழைப்பும் கிடையாது. இதுக்காக முழு உலகத்தை முன்வைத்து, நம்முடைய ஏரியாவை முன்வைத்தல்ல, நம்முடைய நாட்டை முன்வைத்தல்ல, முழு உலகத்தை முன்வைத்து நாம் எவ்வளவு பெரிய தியாகம் செய்ய தேவையுள்ளதா இருக்கு. அதுக்காக அல்லாஹ்வுடைய பாதையில சொன்ன உலமாக்கள் 3வது வருஷத்திற்கு சொன்னாங்க. அழகிரி சொன்னாங்க, நம்முடைய மஜ்லிஸ்ல 4 மாசத்துக்கு கம்மியான தஷ்கிலே இல்லை. நம்முடைய மஜ்லிஸ்ல 4 மாசம் கம்மியான தஷ்கிலே கிடையாது. இவ்வாறு நிஜாம் இல்ல. 3வது வருஷம் தயார் யார் கேட்கிறா, 2வது வருஷம் தயார் கேட்கிறா. அவ்வளவு பெரிய தேவை இருக்கிறது. எவ்வளவு அல்லாஹ்வுடைய பாதையில முஜாஹதா செய்யறோமோ அந்த அளவுக்கு அல்லாஹ் உதவி கிடைக்கும். ஏராளமா இன்ஷா அல்லாஹ் சொல்லுங்க. நிஜாம் இல்ல 3வது வருஷத்துக்கு கேட்கிறாங்க. ஏராளமா இன்ஷா அல்லாஹ் உலமாக்கள் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் 3வது வருஷம் 2வது வருஷம் சொல்லுங்க ஜி, சொல்லுங்க. முதல் வருஷம் அதெல்லாம் 5 மாசம் சொல்லுங்க. இன்ஷா அல்லாஹ் முதல் வருஷத்துக்கு யார் தயார் உலமாக்கள் அவங்கள எந்திரிங்க. 2வது வருஷத்துக்கு யார் தயார் அவங்கள எந்திரிங்க. இன்ஷா அல்லாஹ் எந்திரிங்க ஜி. பாருங்க, இன்னைக்கு முழு விஷயத்த சொன்னாங்க. இப்ப நமக்கு முன்னால இதெல்லாம் எப்போ பூர்த்தி ஆகும்? நாங்க உம்மத்துடைய நிலையை நேரடியா போய் பார்த்தாதான் இதெல்லாம் பூர்த்தி ஆகும். எந்திரிங்க இன்ஷா அல்லாஹ். உலமாக்கள் இருந்தாங்கன்னா வருஷத்துக்காண்டி எந்திரிங்க. வருஷம் கொடுத்தவங்க 2வது வருஷத்துக்காண்டி எந்திரிங்க. 2வது வருஷம் கொடுத்தவங்க 3வது வருஷத்துக்கு எந்திரிங்க.